ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். தோட்டம். நான் போன கிழமை உங்களுக்கு நான் தோட்டத்தை பற்றி கொடுத்தேன். அந்த தோட்டத்துக்கு தலைவனாகி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவானவர். நான் இப்போ உங்களுக்கு தோட்டத்தை குறித்து சரியான விதத்தில் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி பேசுவாராக. ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவ ஆவியானவரே, ஐயா, இந்த வேளையிலும் நீங்கள் தந்த வார்த்தைகள், நீங்கள் தந்த ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே ஐயா, முத்தான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நீங்கள் எங்களோடு இருந்து பேசுங்க, இடைப்படுங்க ஆண்டவரே. நீங்கள் தான் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட வேணும், பேச வேணும் ஐயா. ஒவ்வொருத்தருக்கும் இந்த வார்த்தைகள் செல்ல வேணும் என்று மன்றாடுகிறேன். கேட்கிற ஒவ்வொருத்தரும் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆவியானவர் தாமே எங்களை நடத்த வேணும் என்று மன்றாடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகள் என்னென்றால் யோவான் 15ஆம் அதிகாரம் 1 நாங்கள் வாசிப்போம். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரன். அப்போ தோட்டத்துக்கு ஒரு அதிகாரி இருக்கணும் இல்லையா? இப்போ இது யாருடைய தோட்டம்னு கேட்டால், இப்போ சொல்லிவினோம் இன்னாருடைய தோட்டம் இன்னாருடைய தோட்டம். அப்புறம் இது யாருடைய தோட்டமாம்? ஏதோன் தோட்டம் யாருடைய தோட்டம்? இயேசு கிறிஸ்துடைய தோட்டம். அப்போ சபை யாருடையது? இயேசு கிறிஸ்து. என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளான்னு. அப்போ சபை ஒரு தோட்டமாக இருக்கிறது எங்களுக்கு. அதில் நாட்டப்பட்டிருக்கிற நாங்கள் ஆத்துமாக்கள். ஆனால் ஆத்துமாக்களுக்குள்ள இருக்கிற இதுகள் எல்லாம் என்னென்னா கனிகள். இப்போ அவைகளுக்குள்ள இருக்கிற நல்ல கனிகள் கிடைக்க வேணும். அவைகள்கிட்ட இருந்து ஆத்துமாக்கள்கிட்ட இருந்து நல்ல கனிகள் கிடைக்க வேணும். அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்னென்னு கேட்டால், தான் அடைச்சி வச்சிருக்கிற தோட்டத்தில் நல்ல கனிகள் கொடுக்கிறவர்களாக இருக்க வேணுமென்று தான் ஆண்டவருடைய சித்தமும் விருப்பமுமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், என் பிதா நாட்டாத நாட்டுகளை பிடுங்குறவர். அப்போ அவர் நாட்டின நாட்டுகள் நல்ல கனிகளை கொடுக்கும். நல்ல மரங்களைத்தான் அவர் நாட்ட வேணும். அந்த நல்ல மரங்களுக்குள்ள சில காரியங்கள்ல என்னென்னு கேட்டால், இப்போ பாருங்க, இப்போ ஆதாம் ஒரு நல்ல மனுஷனாக உருவாக்கப்பட்டான். ஏவாள் ஒரு நல்ல மனுஷியாக உருவாக்கப்பட்டாள். ஆனால் அவர்களுக்குள்ள இருந்த குணாதிசயம் என்னென்று கேட்டால், திடீரென்று ஒரு இச்சை வருகிறது. இச்சித்த உடனே என்ன செய்து பாவம் அவர்களுக்குள்ள பிறப்பிக்கப்படுது. இதே மாதிரித்தான் சபைகளுக்குள்ள இருக்கிறவர்களுக்குள்ளேயும் கொஞ்ச காலத்துக்கு நாங்கள் ஓடுகிறோம். வார்த்தையை கொண்டு ஓடுகிறோம். பாருங்க, வார்த்தையினால் கட்டப்படுகிறோம். சில பேர் நிற்பாங்க, என்னென்னு ஆண்டவரை தவிர வேறு ஒருவரும் எனக்கு இல்லை, அவர் தான் எனக்கு எல்லாமே, அவர் தான் என்று நின்ற காலங்களும் உண்டு. இப்பவும் ஒரு சில பேர் அப்படி இருக்கிறோம். ஆனாலும் அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், நிற்கிறேன் என்று சொல்லி விழுந்து போகாமல் இருக்க கடவானாக. ஏனென்று கேட்டால், நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து யாருக்குள்ளே நிற்கிறோம், யாருக்குள்ளே நிலைத்து நிற்கிறோம்ன்றது தான் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் ஒரு தோட்டத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆதாமுக்கு ஒரு தோட்டத்தை கொடுத்தாரு. சரி, ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாங்க. அதனால் அந்த பூமி சபிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். சபிக்கப்பட்ட பூமியிலேருந்து காயின் ஆபேலை ஒருக்கா நாங்கள் பார்த்துட்டு புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வருவோம். ஏனென்று கேட்டால், காயின் ஆபேலையும் ஒருக்கா நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இவர்கள் ஆதாமுடைய பிள்ளைகள். ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள். காயின் ஆபேல் ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள். அப்போ இவர்கள் காயின் என்ன செய்கிறான் என்று கேட்டால், ஆடுகளை மேய்க்கிறவனாயிருக்கிறான். ஆபேல் நிலங்கள் பயிரிடுகிறவனாயிருக்கிறான். அப்போ நிலங்களில் என்ன செய்கிறான்னு கேட்டால், பார்க்குறோம் இல்லையா, நிலங்களை கல்லுகளை புறக்கி புல்லுகளை புறக்கி அதுக்கு நாங்கள் என்னென்ன உரங்கள் போட வேணுமோ உரங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு அதையெல்லாம் சீர்படுத்தி அதுக்குள்ள நல்ல மரங்களை நாட்டி நல்ல கனிகள் தானே அங்கே கிடைக்குது. அப்போ அவள் கொண்டு வர கனிகள் நல்ல கனிகளாகத்தானே இருந்தது. ஏன் ஆண்டவர் அதை அங்கீகரிக்காமல் போனார்? ஏன் அங்கீகரிக்காமல் போனார்ன்றதுக்கு என்ன குறித்த அளவுக்கு நான் ப்ரேயர் பண்ணி கொண்டிருக்கும் போது எனக்குள்ளே ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னென்று கேட்டால், ஆதாம் ஏவாளுக்கு அந்த தோட்டத்துக்குள்ள
அந்த ஏதோன் தோட்டத்துக்குள்ள ஆண்டவர் வச்சிருந்தார். அவர்கள் கீழ்ப்படியாத தன்மையால் அந்த தோட்டத்தை பயன்படுத்த முடியாமல் போய்விட்டது. அதனாலே ஆண்டவர் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை பார்ப்போம். 22 இருந்து பார்ப்போம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீன்மை தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும். அப்போ அவன் அந்த கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படிக்கு, ஏனென்று கேட்டால் அந்த கனியைத்தானே அவன் இச்சித்தான். அப்போ அந்த கனியை பறித்து புசித்து அவனுடைய இச்சைகளை தீர்த்தது நிமித்தம் அதை புசித்து கிசித்து அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அதை சாப்பிடட்டும் என்று ஆண்டவர் கொடுக்குறார். உயிரோடு இருக்கும் உயிரோட இராதபடிக்கு செய்ய வேண்டும் கனிகளை புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை, அப்போ பாருங்க, அவன் அந்த கனிகளை இச்சித்தபடியினாலே, அந்த கனிகளை அவன் இச்சித்தபடியினாலே அவன் புசித்து குடித்து அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்ன செய்ய வேணுமாம்? அவன் மனுஷனை அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த அவன் என்னத்தினால உருவாக்கப்பட்டான்? மண்ணால் உருவாக்கப்பட்டான். அந்த மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதோன் தோட்டத்திலே அனுப்பிவிட்டார். அப்போ எங்கே பாருங்க, இந்த தோட்டத்தில் இருந்து இன்னொரு தோட்டத்துக்கு அவனை வெளியேற்றி விட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதோன் தோட்டம், இது ஏதோன் தோட்டம், இன்னொரு ஏதோன் தோட்டத்துக்கு அவனை அனுப்பிவிட்டார். இந்த தோட்டத்துக்கு தான் உண்டாக்கி தான் காவல் பண்ணின தான் ஆதாமுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கொடுத்த அந்த தோட்டத்துக்கு அவர் எதை அவர் காவல் பண்ணுகிறார் என்று கேட்டால், அவர் மனுஷனை துரத்தி விட்டு அவரை துரத்தியாச்சு. அந்த தோட்டத்திலேருந்து இன்னொரு தோட்டத்துக்கு அவர் போய் அவர் இச்சித்த கனிகளின் தோட்டங்களை புசித்து சாப்பிடட்டும் என்று சொல்லி அவருக்கு ஏற்படுத்தியாச்சு ஒரு தோட்டத்தை. வெளியிலேயே அவர்களுக்கு உடைகளை கொடுத்து ஆண்டவர் பட்சவாதம் உள்ள தேவன் இல்லையே, அப்போ உடையெல்லாம் கொடுத்து அவைகளை அனுப்பியாச்சு. அனுப்பி நீங்கள் போய் என்னென்னு கேட்டால் அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த, அவன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டான், ஜீவ சுவாசமாக வைத்தார். ஆனால் அதே மண்ணை அவன் பண்படுத்தவர் தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதோன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். வெளியில் போய் இந்த ஏதோன் தோட்டத்தை விட்டு அவனுக்கு வெளியிலே அனுப்பிவிட்டார் ஆண்டவர். பாருங்க, ஏதோன் தோட்டத்தை விட்டு வெளியிலே அனுப்பிட்டு இந்த ஏதோன் தோட்டத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரண்டா, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்தார். தேவன் ஏதோன் தோட்டத்து கிழக்கே கேருமீன்களையும் வீசிக்கொண்டிருக்கின்ற சுடரொளி பட்டயத்தையும் தேவன் அந்த தோட்டத்துக்கு காவல் பண்ணி கொடுக்குறார். பாருங்க, அப்போ இவனை விட்டது அந்த தோட்டத்தில் இருக்கிற கனிகளை பாதுகாக்கவும் இதண்டவும் தானே ஆண்டவர் விட்டார். ஆனாலும் அவன் அதை செய்ய இல்லை என்ற ஒரு இது ஆண்டவருக்கு இருக்கு. இதனால தான் என்னென்று கேட்டால், நீ போய் வெளியில் போய் புசித்து கனிகளை பறித்து புசித்து நீ உயிரோடு இருக்கிற இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் ஏற்படுத்தின மண்ணை பண்படுத்த அவனை அனுப்பிவிட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இங்கே ஏன் ஆண்டவர் காயினுடைய ஆடுகளையும் மாடுகளையும் அங்கீகரித்தார்? இங்கே என்னத்துக்காக ஆவேலுடைய கனிகளை அங்கீகரிக்கவில்லைன்னா ஆவேல் மேலே ஆண்டவருக்கு கோபம் இல்லை. ஆனால் அதே தோட்டத்தின் இதை ஆண்டவர் புசிக்க ஆண்டவர் அதை அங்கீகரிக்க விரும்பவில்லை. ஏனென்று கேட்டால், இதை ஆதாமுடைய பிள்ளைகள் தானே இவர்கள். தலைமுறை 4ஆம் தலைமுறை மட்டும் என்ன இருக்குமாம்? பழி சுமத்தப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனால் பிள்ளைகள் மேலே ஆண்டவர் அந்த இதை வைக்கல. இந்த தோட்டத்தின் கனியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்று கேட்டால், அன்றைக்கு பாருங்க, இங்கால போவமா இருந்தால் காயினை பெற்று 4ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாய் காயினை பெற்று கர்த்தராலே ஒரு குமாரனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றான். ஆபேல்
ஆடுகளை மேய்க்கிறவனானான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறான். அப்போ அந்த காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்க இல்லை. ஏன் அங்கீகரிக்க இல்லையென்றா அங்கே பார்க்கிறோம், ஏதோ தோட்டத்தில் அந்த கனி ஒன்றினால தான் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். அந்த கனியினால தான் வஞ்சிக்கப்பட்டாள். இப்போ ஆண்டவர் இந்த கனியை அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் அங்கீகரிக்க வேண்டிய ஆண்டவருக்கு தான் தெரியும் ஏன் நான் அதை அங்கீகரிக்கவில்லை என்றால், ஆதாம் ஏவாள் செய்த தவறுகள் இந்த பூமியிலே அதாவது ஆதாம் ஏவாளுடைய பாவங்கள் இந்த பூமி சபிக்கப்பட்டதாக இருக்கும்போது பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த கனியை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. அங்கீகரித்தது எது என்று கேட்டால், அது ஆபேலுடைய ஆடு மாடுகளை அங்கீகரித்தார், ஜீவன்களை அங்கீகரித்தார். அப்போ நாங்கள் இதில் இருந்து யோசிக்க வேண்டும் என்னென்றால், கர்த்தருக்கு எது பிரியமாயிருந்தது எப்போ என்று பார்த்தால், இது பழைய ஏற்பாட்டின் காலத்தில், இது பூமி சபிக்கப்பட்ட காலத்தில். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது பூமியினுடைய சபிப்புகள் எல்லாத்தையும் அவர் தானே சுமந்து, தானே பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் சுமந்ததுனால அவர் சில மரங்களை குறித்தும் கனிகளை குறித்தும் அவர் சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் பார்ப்போம். இங்கே பார்க்கிறோம், இதை அங்கீகரிக்கவில்லை. ஆடு மாடுகளை அங்கீகரித்தார் என்று பார்க்கிறோம். அவருக்கு பிரியமானதை அவர் அங்கீகரித்தார், பிரியமில்லாத அங்கீகரிக்கல. ஆனாலும் அவர் பிள்ளை மேலே அந்த காயின் மேலே அவர் கோபத்தை வைக்கல. அதனால தான் சகோதரனுக்கு சொல்கிறார், காயின் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்போ அங்கீகரிக்கவில்லை. காயினுடைய கனியை அவர் அங்கீகரிக்கலை. ஏனென்று கேட்டால், இங்கே ஆதாம் ஏவாள் செய்ததும் அதே கனியினால தான் தவறு செய்தாங்க. ஏனென்று கேட்டால், இச்சித்தாங்க, அந்த கனியை புசித்தாங்க. அதனால் ஆண்டவருக்கு அந்த கனி பூமியில் சபிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், விலக்கப்பட்டதுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியும் நீங்கள் விலக்கப்பட்டதை சாப்பிட்டீங்கள். அதனாலே ஆண்டவர் அந்த கனியை அங்கீகரிக்க விரும்பவில்லை. இன்றைக்கும் நான் சொல்கிறது என்னென்று கேட்டால், சபை என்றது ஒரு தோட்டம். அந்த சபையில் நீங்கள் வைத்திருக்கிற கனிகள், மரங்களாக இருக்கிறீங்க, செடிகளாக இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவ மரக்கன்று. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அப்போ பிள்ளைகளை எல்லாரையும் நாங்கள் கனிகளாகவும் ஒவ்வொருத்தரும் கனிகளாக பார்க்கிறோம். இரண்டு கடை மனைவி வீட்டோரமாய் கனி தரும் திராட்சை செடி. அப்போ கனி கொடுக்கிறவள் மனைவி எப்படிக்காம பிள்ளைகளை பெற்று, பிள்ளைகள் கனி. அப்போ கனிகள் கொடுக்குறோம் நாங்கள். அப்போ சபைகளில் நாங்கள் அநேக கனிகளாக இருக்கிறோம். அப்போ கனிகளாக இருந்தும் அது பிரயோஜனமற்ற கனியாக இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். என்னென்னு கேட்டால், மத்தேயு 15 வாசிக்கிறோம், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்களாராம் கொடிகள். அந்த கொடியில் என்ன இருக்கணுமா? நல்ல கனி இருக்கணும். அப்போ இந்த நல்ல கனியோடாத மரம் எல்லாம் எங்கேயா போகப்படும்? வெட்டுண்ட அக்கினியிலே போகப்படும். அப்போ இங்கே இந்த கனியை அங்கீகரிக்காதது நிமித்தம் அவனுக்கு கோபம் வந்தது பாருங்க. அதனால் என்ன செய்தானாம்? சகோதரனை கொலை செய்தான் என்று பார்க்கிறோம். அப்போ அங்கீகரிப்பு அதனால் கேட்குறாரு, இன்றைக்கு உன்னுடைய முகநாடி வேறுபட்டது என்ன? இன்றைக்கு சில பேருடைய முகநாடிகள் வேறுபட்டிருக்கும். அந்த முகநாடி வேறுபாடுகள் எல்லாம் சபைகளுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு அது சரிவராத காரியம். ஏனென்று கேட்டால், நாங்கள் ஒரே இரத்தத்தால் கழுவப்படுகிறோம். மீண்டும் மீண்டும் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கேட்டால், அதாவது ஆதாமை போலவே ஏமாற்றப்படுகிறோம், ஏவாளை போலவே வஞ்சிக்கப்படுகிறோம். அப்போ இப்படியான காரியங்கள் கடைசி காலத்தில் நடக்குமென்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ இல்லையோ? சபைகளில் என்ன நடக்குமென்று சொல்லியிருக்கிறார்ல, வாசிக்கிறோம் தானே. அப்போ நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, சத்ருவுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, வஞ்சிக்கப்படாதபடிக்கு நாங்கள் சபைகளில் என்ன செய்யணும்னா நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேணும். பேச்சில், செயலில், சிந்தனையில், நடத்தைகளில், எல்லாத்துலேயும் நாங்கள் என்ன செய்யணுமா? நல்ல கனி கொடுக்கிறவர்களாக மாற்றணும். அன்பிலே, சமாதானத்திலே, ஐக்கியத்திலே, அந்நிய உண்ணியத்திலே, எல்லாத்துலேயும் என்னது? அதெல்லாம் என்னவா? கனி. அப்போ இந்த கனி கொடுக்காத மரங்களை ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் வரும்போது தான் கோடாலியானது மரத்துங்களை வைக்கப்பட்டிருக்கிறதாம். நல்ல கனி கூடாட்டா என்ன செய்கிறதாம்? வெட்டி அக்கினியில் போடப்படும் என்று.
அப்போ நாங்கள் எப்படியா இருக்கணுமாம்? இப்போ வந்து நாங்கள் ஆட்டு தொழுவத்தை நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்போ கனிகளை தான் பார்க்கணும். எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல கனி இருக்கிறதா? நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்குறோமா? ஆத்தும தாகத்தில், ஆத்தும பாரம். இன்றைக்கு ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருகிறோம். ஆத்துமாக்களோட நாங்கள் என்ன செய்கிறோம்? வேறுபாடுகளை வைக்கிறோம். வேறுபாடுகள் ஆத்துமாக்களோட எங்களுக்கும் ஆத்துமாவுக்கும் சம்பந்தம் இல்லை என்றது மாதிரி நாங்கள் என்ன செய்கிறோம்டா அதில் ஒரு இடைவேளையை வைக்கிறோம். அப்போ ஆத்துமாக்களை கொண்டு வரவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வராங்க. ஆண்டவரும் பார்க்குறாரு இல்லையா? ஆண்டவருக்கு முக்கியமானது என்ன? உங்களுடைய பணம், உங்களுடைய சொத்து, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய பட்டம், உங்களுடைய பதவி, உங்களுடைய ஈக்கோ, இதுகளெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானது இல்லையே. ஆண்டவருக்கு பிரியமானது என்னவாம்? ஆத்துமதாகம். ஆத்தும தாகம் கொண்டவர்களாக இருக்கணும். இன்றைக்கு நாங்கள் ஆத்துமாக்களை கொண்டு வந்தோம். இன்றைக்கு எத்தனை ஆத்துமாக்களை நாங்கள் வெளியில் இறக்கி விட்டோம், வெளியில் துரத்தி விட்டோம். ஏன்? ஆத்துமாக்களோட ஐக்கியம் இல்லை. ஆத்துமாக்களோடு நாங்கள் சமாதானமாய் நடக்கிறது இல்லை. ஆத்தும பாரம் விலையேற பெற்றது. ஆடுகளுக்கு உத்தரவாதமாக இருக்க வேண்டும். கண்காணியானவன் ஆடுகளை கவனிக்க வேண்டும். அதுகளெல்லாம் ஆறு. அதுகளெல்லாம் கனி தரும் திராட்சை செடியிலே அல்லவா முளைக்க கனிகள் கொடுக்கிறவர்கள் அல்லவா திராட்சை செடியிலே. இயேசு கிறிஸ்து திராட்சை செடி. அப்போ நீங்கள் எப்படியா இருக்கணுமா? நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா மந்தைகளுக்கு நாங்கள் பிறகு வருவோம். என்னென்னு கேட்டால் மந்தைகளை பற்றி ஆண்டவர் எக்கச்சக்கமாக போட்டிருக்கிறாரு. நாங்கள் கனிகளை பற்றி பார்க்கும்போது நாங்கள் நல்ல கனி கொடுக்குறோமா? பழைய ஏற்பாட்டிலே ஆதாம் ஏவாள் செய்த காரியங்களைத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னா இன்றைக்கும் செய்கிறோம். இப்போ பாருங்க, ஆதாம் ஏவாள்கிட்ட கேட்குறாரு. என்னென்னு கேட்டால், நான் விலக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயோ? அவர் விலக்கி வைத்திருக்கிற காரியங்களும் அதையும் கனிக்கு ஒப்பிடுகிறார் பாருங்க. அப்போ அவர் விலக்கி வைத்திருக்கிற காரியங்களை நாங்கள் தொடக்கூடாது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா தொட்டு 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 கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு தொட்டு பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறது தப்பான காரியம். அதற்கு ஆதாம் என்ன சொல்கிறாருண்டா? அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவதி தந்த ஸ்திரியானவள் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். பாருங்க, சாட்டுப்போக்கு. இப்படித்தான் கணவன்மார் சாட்டுப்போக்கு சொல்கிறது. என்னென்னு கேட்டால், ஆண்டவரே, எனக்கு தந்த மனைவிக்கு நான் உண்மையாக இருக்க வேணும் என்று சொல்லி இருக்கிறீங்கள் அல்லவா? ஒளிவு மறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீங்கள் அல்லவா? அவள்லாம் என்ன காட்டி கொடுத்தாள், அவள்லாம் எனக்கு பிரச்சனை வைக்கிறாள். நீங்கள் சொல்ல முடியுமா? ஆண்டவருக்கு சொல்ல முடியுமா? இல்லையே. ஏன்னா ஆண்டவர் வசனம் கொடுத்துருக்கிறார். என்னன்னு கேட்டால், நன்மை தீன்மை அறிந்து நீ நடக்க வேணும். அப்போ உன்னுடைய மனைவி சொல்கிறது நல்லதா கெட்டதான்னு புரிந்து நடக்க வேணும். அப்போ ஆதாம் என்ன செய்தானாம்? ஏவாள் சொன்னதை நம்பி அதை புசித்தான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆதாம் என்ன செய்தான் என்று கேட்டால் ஏவாளுடைய சொல்ல கேட்டான். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்திலையும் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், மனைவிக்கு சொல்லக்கூடாது சொல்லி குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள், குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள், குடும்பங்களுக்குள்ள கிளிசல்கள், சபைகளிலே கிளிசல்கள். குடும்பத்தை கட்ட தெரியாதவன் சபையை கட்டக்கூடாது. குடும்பத்தை முதல் கற்றவன் தான் சபையிலே கட்ட முடியும். குடும்பத்தில் கட்டப்படுறதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நினைக்கிறீங்க என்னடா? பிள்ளைகளை கத்தருக்குள்ளே பேணி வளர்க்க வேணும். பிள்ளைகளுக்கு வசனங்களை கற்றுக் கொடுக்க வேணும். ஏதோ ஐயோ பிள்ளைகளை நாங்கள் வளர்க்குறோம், சாப்பாடு கொடுக்க இல்லையா, பிள்ளைகளுக்கு படிக்க வைக்க இல்லையா, பிள்ளைகளுக்கு அது எல்லாத்தையும் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை எல்லாம் செய்துட்டு நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்னென்னு கேட்டால், எங்களோட பிள்ளைகள் வளருது, எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் செய்யுது. உங்களோட பிள்ளைகள் என்ன செய்யுது? உங்களோட பிள்ளைகள் செய்யாத ஒன்று இருக்குதா? ஆராய்ஞ்சறிந்து பார்ப்பீங்களான்னா உங்களோட பிள்ளைகள் செய்கிற. ஏன்னா ஒரு பிள்ளை குழப்படி செய்தால் அந்த வீட்டுக்கு தான் தெரியும். ஒரு பிள்ளை குழப்படி செய்தால் அந்த வீட்டில் இருக்கிற தாய் தகப்பனுக்கு தான் தெரியும். இந்த பிள்ளை எப்படி இருக்குது, மூத்த பிள்ளை எப்படி இருக்குது, 2வது பிள்ளை எப்படி இருக்குது, 3வது பிள்ளை எப்படி இருக்குன்னு தாய் தகப்பனுக்கு தான் தெரியும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இல்லை, அங்கால அடுத்த வீட்டுக்காரனுக்கு தெரியுது இல்லை. தாய் தகப்பனுக்கு தான் தெரியும் தங்களோட பிள்ளைகள் எப்படியா இருக்கு. அப்போ அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது தாய் தகப்பனுடைய கடமை. நாளைக்கு அந்த தாய் தகப்பன் அந்த பிள்ளைகள் போய் இன்னொரு இடத்துல வாழ்க்கைப்பட்டு போகும்போது தாய் தகப்பனை தான் பேசுவாங்க, வேறு யாரையுமே பேச மாட்டாங்க. என் பக்கத்து வீட்டுக்காரனையா பேசுவாங்க? நீங்கள் நல்ல கனி கொடுக்காட்டா யாரை பேசுவாங்க?
பிள்ளைகளுக்குள்ள நல்ல பழக்க வழக்கம் இல்லையேண்டா யாரை பேசுவாங்க? தாய் தகப்பனை தான் பேசுவாங்க. ஏனெண்டா சபைகளை நடத்துகிற நீங்கள் சபைகளை அதாவது வந்து ஒருத்தரை 2 பேரையா நடத்துகிறீங்க? இல்லையே, பல பேரை நடத்துகிறீங்க. அப்படி நடத்தும்போது நாம முதல் நம்ம குடும்பத்தை நடத்தி பார்க்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் விழுந்து போனாங்க? அவங்கனால அப்படி அவங்க செய்கிறதெல்லாம் சரியோ, இவங்க செய்கிறதெல்லாம் சரியோ, என்னட்ட சில பேர் கேட்பாங்க. என்னன்னு கேட்டா, நாங்க கேட்குறோம்ண்டாண்டி குறை நினைக்காதீங்க. ஏனும் கூட சபைகள்ல எல்லாம் பிரிவினைகள். ஏன் உங்கள ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்குள்ளேயே குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள்ண்டு என்னட்ட கேட்கும்போது எனக்கு டப்பண்டு என்னுடைய இருதயத்தில குத்துறது மாதிரி இருந்துச்சு. ஏனென்று கேட்டா, நாங்களும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியவர்களா தானே இருக்கிறோம். ஏன்னா அவங்க சொல்றதுல தப்பு இல்லையே. ஏன்டா அவங்க வந்து அவங்களோட குடும்பம் சமாதானமா இருக்குது. என்ன சொல்ல போறீங்க? அவங்க விக்கிரக ஆராதனைக்காரன். நோ, 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 நோ. அவங்களோட வீடுகளுக்குள்ள விக்கிரகம் இல்ல, ஒன்றும் இல்ல. அவங்களோட வீட்டுக்கு பைபிள்லாம் இருக்குது. ஆனா அப்படிப்பட்டவங்க கேட்குறாங்க. அவங்கள் ஆண்டவருக்கு தூரமானவர்கள் அல்ல. ஞானஸ்தானம் எடுக்கையிலே ஒழிய, அவங்க குழந்தை ஞானஸ்தானம் எடுத்தாங்களே ஒழிய, ஆண்டவருக்கு தூரமானவர்கள் அல்ல. இன்றைக்கு அவங்களும் தான் பெர்க்மன்ஸின் பாட்டு படிக்கிறாங்க. ஜோன் ஜெயவராஜுடைய பாட்டுகள் எடுத்து படிக்கிறாங்க. எல்லாம் செய்கிறாங்க. அவங்க தூரமானவங்கள் அல்ல. ஆனா அவங்களோட குடும்பத்துக்குள்ள இருக்கிற சமாதானம் எங்கேயுமே இல்ல. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? உங்களோட சபையாகிய தோட்டம், உங்களோட வீடு எப்படி இருக்கிறது? 2ஆ போய் இருக்குது. அப்ப இதுக்குள்ள நாங்கள் வந்து எங்களோட குடும்பங்களையும் பிரிக்க முடியுமா? கேட்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? என்னன்னு கேட்டா ஆண்டவருடைய நாமம் புறஜாதிகள் மத்தியிலே உங்களின் நிமித்தம் தூசிக்கப்படுகிறது. உங்கள் பிள்ளைகளின் நிமித்தம் தூசிக்கப்படுகிறது. அப்ப உங்களுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது பெற்றோர்கள் இப்படித்தான பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார்கள் என்று கேள்வி கேட்பார்களோ இல்லையோ? ஒரு உதாரணத்துக்கு நான் கேட்கும்போது, இப்ப எங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்யும்போது மற்றவர்கள் கேட்குறாங்க, உங்களுடைய பிள்ளைகள் சபைக்கு போற பிள்ளைகள் தானே, ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டா நியாயமானது ஒன்று இல்லையா? யார கேட்பாங்க? தாயத்தான் கேட்பாங்க. ஆமா, அவ பேசிட்டாங்க, அப்பா அவ பேசிட்டாங்கன்னு சொல்றதுல, உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. தாய் தகப்பன தான் பேசுவாங்க. ஏனென்று கேட்டா, பிள்ளைகளுக்கு வயசுகள பார்ப்பாங்க. இப்போ ஒரு 30 வயசு, 40 வயசு, ஒரு 25 27 வயசு, 28 வயசுண்டா கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏனென்று கேட்டா, கட்டிட்டான் அவனுக்கு பைபிளை பத்தி தெரிஞ்சவங்க, அறிவுள்ளவங்கன்னா, அந்த பிள்ளைகள் பைபிளை பத்தி படிச்சிருக்குதா, படிக்கலையா அது தெரியாதே. ஏன்னா நீங்க கற்றுக் கொடுத்திருந்தா, அந்த பிள்ளைகளுக்கு அறிவு இருந்திருக்கும். அறிவுள்ளவனையும் கெடுக்கிறதுக்கு ஒரு பெண்ணால முடியும். ஆண்டவருக்கு இருந்தவங்களையே கெடுக்க ஒரு பெண்ணால முடியும். அவள் நினைச்சா முடியும். முடியுது. ஏன்னா இந்த காலத்துல பாருங்க பொம்பளைகள. எத்தனை பொம்பளைகள நீங்க பார்க்க போறீங்க? ஆ? ஏன் சபைகள்ல கூடுதலா வந்து பொம்பளைகள் திருமணம் செய்துட்டு கணவன்மார நீ இப்படித்தான் செய்யணும். நீ இப்படித்தான் செய்யணும். அடங்காப்பிடாரிகள். ம். எல்லாருக்கும் தான் சொல்றேன். மேய்ப்பன்மாருடைய பிள்ளைகளுக்கும் சொல்றேன். மேய்ப்பன்மார்களுக்கு முக்கியமா மேய்ப்பன்மாருக்கு. மேய்ப்பன்மாருடைய பிள்ளைகளுக்கு மேய்ப்பன்மார் என்ன கற்றுக் கொடுக்கணும்? அந்த வேதத்தில் உள்ளதை கற்றுக் கொடுத்தா பிள்ளைகள் போகிற வீட்டில் சமாதானம்ண்டா என்னன்னு கற்றிருந்தா தானே பிள்ளைகளுக்கு சமாதானத்தை பற்றி தெரியும். பணம்ண்டா என்னன்னு கற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு சமாதானத்தை பற்றி தெரியாது. சமாதானத்தை பற்றி தெரியாது. ஒழுக்கம்ண்டா என்னன்னு தெரியாது. இப்போ இந்த ஒழுக்கம்ண்டா என்னன்னு தெரியுமா? ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தா தான் ஒழுக்கம்ண்டா தெரியும். அநேக பொம்பளை பிள்ளைகள் நாங்கள் பார்க்குறோம் டைவர்ஸ் வழிய போகுது. அநேக பொம்பளை பிள்ளைகளை பார்க்குறோம் வீட்டை 2ஆக்கி வைக்குது. புடிவாதம். அப்போ ஒரு பிரசங்கிக்கிற பிள்ளைன்ற மகளாக இருந்தாலும் மகனாக புடிவாதம் இருந்தால் எப்படி என்று இருக்கிறீங்க? அவருக்கு ஆண்டவற்றை ஆவியானவர் நடத்தப்பட இல்லை. ஆண்டவற்றை ஆவியினாலே அதுகள் நடத்தப்பட இல்லை. தாய் தகப்பன் நடத்தப்படுகிறாங்களோ எங்களுக்கு தெரியாது. தாய் தகப்பன் ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுவார்களா இருந்தால் பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுவார்கள். இங்கே பார்க்கிறோம் ஏதோன் தோட்டத்தில் இருந்து ஆண்டவர் வெளியேற்றி விட்டார் பாருங்க. வெளியேற்றினதுக்கு பிறகு போய் நீ தோட்டத்தை செய்துட்டு அதில் இருந்து ஒரு கனியை நீ கொண்டு வருவியான்னு ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். ஏன் நீ மனம் திரும்ப இல்லையே?
அந்த பாவத்தின் கனி பூமி சபிக்கப்பட்டது. ஆதாம் ஏவாளால் பூமி சபிக்கப்பட்ட பூமியில் இருக்கிற கனியை ஆண்டவர் புசிப்பாரா என்ன? அதை ஏற்றுக்கொள்வாரா என்ன? ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் ஆதாம் தில்லு முழுகுறான் பாருங்க, அதுக்கிடையில காட்டி கொடுக்குறான் மனைவியை. இந்த காலத்து கணவன்மார் மனைவி மேலே காட்டி கொடுக்க மாட்டேன். மனைவி மார் என்னதான் செய்தாலும் பொய்ய சொன்னா என்ன, களவு எடுத்தா என்ன, இல்லை மற்றவன் குடிய கெடுத்தா என்ன, என்னத்தை கெடுத்தா என்ன, மனைவியை காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன் காட்டி கொடுக்க மாட்டாங்க? மனைவி அவ்வளவுக்கு பிடிவாதம். புளியாண்டாலையோ வளர்க்க வேண்டிய வழியில் வளர்க்க வேணும், கற்றுக் கொடுக்க வேணும். அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம், ஏவாளை கேட்குறார் பாருங்கோ. ஏவாளை பார்த்து கேட்குறார் என்னென்னு கேட்டால், நீ ஏன் இப்படி செய்தாய் என்று. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்ற ஏற்கனவே ஆதாமுக்கு கொடுத்த கட்டளையை ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்து முடிஞ்சுது. அதனால தான் நாங்கள் சர்ப்பம் கேட்கும்போது சொல்கிறாள் என்னென்னு கேட்டால், ஓ ஆண்டவர் சொன்னது உண்டு, தெரியாதவன்டா எனக்கு தெரியாது அப்படி சொன்னேன்னு சொல்லியிருப்பாள். இல்லை, ஆண்டவர் சொன்னது உண்டு, சொன்னது உண்டாண்டு தெரிஞ்சு கொண்டும் பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்க. இன்றைக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் அநேகர். பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் அநேகர் என்றபடியாத்தான் உண்மையாக ஆண்டவருடைய ஆவி உள்ளவர்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும், குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள சமாதானம் இருக்கும். இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. திருமணம் ஆகிட்டால் பெற்றோர்களை தள்ளி வைக்கிற பிள்ளைகள். ஏனென்று கேட்டால் மனைவிமாரால் வருகிற கேடு. இன்றைக்கு உலகத்தானை பார்த்து நாங்கள் உலகத்தான்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த கேடு உள்ள காரியங்கள் இருக்குது. சபைக்குள்ள பிரசங்கிக்கிறவர்களுக்கே ஆண்டவர் சொல்லிக்கிறார் என்றா, பிரசங்கிக்கிற நீங்கள் ஆகாதவர்கள் என்று தள்ளப்பட்டு போய்விடாதபடிக்கு உங்கள் குடும்பத்தை நடத்தவனும் சரிவர. பாருங்கள், உலகத்துக்கு உங்களோட சில குடும்பங்கள், சில பாஸ்டர்மாற்ற குடும்பங்கள் சாட்சி இல்லை, உலகத்துக்கு சாட்சி இல்லை, சபையில் சாட்சி இல்லை. ஒரு காலத்தில் ஓடினவங்களெல்லாம் இப்போ சாட்சி இல்லாத வாழ்க்கையில் வாழ்ந்து உப்பு சப்பற்ற வாழ்க்கையில் வாழ்கிறாங்க. என்னது, எங்களுக்கு பணம் இருக்குது, நாங்கள் போகிறோமா, எங்களோட பிள்ளைகள் செய்கிறது என்ன, அது எல்லாத்துக்கும் அது ஒரு காரணம் அடுக்கிடுவாங்க பாருங்க. காரணம் அடுக்கிடுவாங்க மற்றவங்கள குற்றத்தை சாட்டி. ஆனால் யோசிக்கிறேல பாருங்க, மேலே ஒருத்தர் இருக்கிறாரு என்று. என்ன, நாங்கள் மன்னிப்பை கேட்டால் அவர் மன்னிச்சிடுவாருன்றது. ஆனால் தீர்ப்பு பாருங்க திடீரென்று வரும் இல்லையா? அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமாம்? நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த தோட்டத்திலே, சபையான தோட்டத்திலே நல்ல கனிகளை கொண்டு வந்தால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் வெளியேற்றி விடுகிறோம். ஆடுகளுக்கு நாங்கள் ஆடுகள் என்று சொல்லுகிறோம் பாருங்கள். அந்த ஆடுகளுக்கு உத்தரவாதம் மேய்ப்பன்தானே. அதே மாதிரி அந்த கனிகளுக்கு உத்தரவாதம் யார்? தாய் தகப்பன்மார், மேய்ப்பர்கள், மூப்பர்கள், இவர்கள்லாம் உத்தரவாதம். பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு யார் காரணம்? ஓரளவான வயசுகள் வர விட்டு, திருமணமான வயசுகள் வர விட்டு அவங்க கெட்டு போகிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அதுக்கு திருமணமானதுக்கு பிறகு கெட்டு போகிறதுன்னு சொல்லி சொன்னால், சரியான விதத்தில் நாங்கள் வளர்த்திருந்தோம்னா கெட்டு போகாதுகள். சரியில்லாத வளர்ப்போமா? இந்த வேதத்தின்படி நாங்கள் வளர்த்திருந்தா பிள்ளைகள் போகிற வீடுகளிலேயும் சமாதானத்தை கொடுக்குங்கள், ஐக்கியத்தை கொடுக்குங்கள், அந்யோன்யமாக இருக்குங்கள். அப்போ இங்கே பிரச்சனை வருவதற்கு இடமே கிடையாது. இன்றைய காலகட்டங்களில் பார்த்தா பிள்ளைகள் எல்லாம் என்னென்று கேட்டால், ஆண்டவர் வரும்போது தான் தெரியும் அவனுடைய கிரியைக்கு தக்கன பலன் கொண்டு வர்றாரு இல்லையா? பாருங்க, நீங்கள் உங்களோட பிள்ளைகளை இப்போதைக்கு நீங்கள் இருக்கிற பிள்ளைகளை வளர்க்குறதோ அல்ல கட்டின பிள்ளைகளை என்றாலும் புத்தி சொல்லி வளர்க்குறதுக்கு தெரிய வேண்டும். பிள்ளைகளுக்கு பெரிய வயதுண்டு இல்லையே, நீங்கள் பிள்ளைகளை வெளியே இல்லை அவங்களோட இஷ்டத்துக்கு விட வேணுமன்றது. சரி, இப்போ சொல்கிறீங்க என்னென்னு கேட்டால் வெளிநாட்டு சட்டங்கள் அப்படியா இருக்கிறதுண்டு. நீங்கள் வெளிநாட்டு சட்டம் எல்லாம் வெளிநாட்டு சட்டத்திலையா நடக்கிறீங்க? நான் கேட்குறேன், வெளிநாட்டு சட்டத்திலையா எல்லாரும் நடக்கிறீங்க? வெளிநாட்டு சட்டத்தில் எல்லாரும் நடக்கிறீங்களா? அதான் ஆண்டவர் சொல்லிக்கிறேன், கோயிலை கொள்ளையடிக்காதே என்று சொல்கிற நீ கொள்ளையடிக்கலாமா? அப்போ நீங்கள் வெளிநாட்டு சட்டத்தில் நடக்கிறேன்னா எல்லாத்துலேயும் நடக்க வேணும்.
பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? வேதத்தின்படி நடன்னு சொல்கிறீங்க. வேதம் என்ன சொல்லியிருக்கிறது? சட்டத்துக்கு கீழ்ப்படியன்று. சட்டத்துக்கு எதில் நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்க? ம் ஒருத்தவங்க சொன்னாங்க என்னென்னு கேட்டால், சேச்சாக்கள்கிட்ட கார் அடிபட்டது. சேச்சாக்கள்கிட்ட கார் அடிபட்டா அதுக்குள்ள பாருங்க அடுத்தவன் இதை வாங்கித்தான் இன்சூரன்ஸுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று தெரிஞ்சு கொண்டும் செய்கிறாங்க பாருங்க. ஆனால் கேட்டால் பாருங்க பத்தியில் முத்தி இருக்கு. இதெல்லாம் சட்டத்துக்கு விரோதமான காரியங்கள். களவா வேலை செய்கிறது சட்டத்துக்கு விரோதமான காரியங்கள். திருமணம் ஆகிட்டா கணவனுடைய பேர் தான் முன்னுக்கு வரும். எங்களுக்கெல்லாம் அப்படித்தான் வருது. இப்போ இங்கே இந்த சட்டத்தில் வந்து என்னென்று கேட்டால் கணவன்டே பொம்பளைன்ற அப்பாட பேர் முன்னுக்கு இருக்கலாம், கணவன்ற பேர் பின்னுக்கு இருக்கா. அது சட்டம். நீங்கள் சட்டம் சொல்கிறதுன்படி நடக்கிறீங்களா? முதல்ல கேட்குறேன். களவா வேலை செய்கிறீங்க, களவான காரியங்கள் செய்கிறீங்க, சட்டத்தை பற்றி கதைக்கிறீங்க. அது சட்டம் சொல்லுது, அதனால் நாங்கள் செய்கிறோம்ண்டு. சட்டத்தின்படி எல்லாம் செய்து கொண்டு போகிறீங்களா என்ன? அப்பாட பேர் இந்த வரைக்கும் பிள்ளைக்கு இருக்குது. கணவன்ற பேர் எங்கே இருக்குது? பக்கத்து வீட்டு பக்கத்தில் இப்போ அங்கால போய் கிடக்குது. அப்போ திருமணம் ஆயிட்டால் யாருடைய பேர் முக்கியம்? திருமணம் ஆயிட்டா யார்கிட்ட பேர் முக்கியம்? அதை யோசிக்கும். அப்போ நாங்கள் நாங்கள் இந்த நாட்டில் திருமணம் செய்கிறோம். எதற்காக திருமணம் செய்கிறோம்? கணவன் மனைவி என்ற ஒரு பேர். ஆதாம் என்ற பேரை விட்டு ஏவாள் என்ற பேர் வந்தால் முன்னுக்கு ஏவாள் என்று பின்னுக்கு ஆதாம் என்றும் வந்திருக்கா? இல்லையே. ஆதாமில் இருந்து தானே ஏவாள் உருவாக்கப்பட்டாள். இப்போ வருகிற ஏவாளுகளுக்கு நீங்கள் இடம் கொடுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் கணவன்ற பேரை வந்து அங்கால கடைசிக்கு கொண்டு போகிறது. அப்பாட பேரை பேர்தான் திருமணம் கட்டி கொடுக்குறீங்க. இந்த அவன் நாட்டு சட்டம் அவனுக்கு. அது அவங்கள அறியாமல் செய்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க தானே அவங்க உலகத்தார் அறியாமல் செய்கிறாங்க, உலகத்தான் அறியாமல் செய்கிறான்னு. நீங்கள் என்ன அறிஞ்சு செய்கிற? நீங்கள் என்ன செய்கிறீங்க? என்னத்தை செய்கிறீங்க? யாக்கோப்பு யாக்கோப்பு ராயலண்டு தான் இருக்குது, லேயாலண்டு தான் இருக்குது. எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? அப்பாட பேர் போட்டு தான் அதுக்கப்புறம் பிள்ளைன்ற பேர் அவங்கள கடைசியில் கணவன் பேர் என்று வருகிறத பார்க்குறீங்களா? இப்பத்த காலத்தில் வருகிறது ஏனென்றா இப்பத்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குற வழிகள் வேதத்தின்படி இல்லை. அதனால் சில வீடு வழியை பார்த்தால் அப்பாட பேர் தான் இருக்குது. என்னென்னு கேட்டால் அப்போ நீங்கள் திருமணம் ஆகும் வரைக்கும் அப்பாவோடு இருந்து போட்டு பேருந்து கடைசி காலத்தில் வந்து கடைசியில் ஒரு கணவன் பேர் ஒரு ஒரு மரிக்கையும் அப்பாட பேர் தான் உடையான் மறிப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்புறம் என்ன? திருமணம் அது திருமணமா என்ன? இன்றைக்கு கணவனுடைய பேர்களை எல்லாம் அங்கால கொண்டே போடுறது. அப்போ கல்யாணம் கட்டியிருக்க தேவையில்லை. ஏதோன்னா சொல்கிறாங்க என்னென்னு கேட்டால் காதல், கத்தரிக்காய், அந்த இது இந்த இது. அப்பா எனக்கு அம்மாவையும் அப்பாவையும் விட்டுட்டு ஓடி வந்துடுவேன்னு சொல்கிற பொம்பளைகள் இருக்கிறாளையே பாருங்க. ஆனால் பார்த்தா இங்கே இந்த நாட்டில் வந்து முன்னுக்கு எங்கே என்ன இது இருக்குது? உங்களோட விருப்பம் மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க உங்களை திணிக்க இல்லை. அப்போ உங்களோட நாட்டு சட்டம் என்ன? அவங்களும் உங்களை திணிக்க இல்லை. நீங்கள் தான் கணவன்மாரை திணிக்கிறீங்க. கணவன்மார் ஏன் உங்களுக்கு ஒத்து பிழைக்கிறாங்க? கடைசி போக போகத்தான் தெரியும் கணவன்மாருக்கு என்னென்னு கேட்டால், பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளுடைய பிள்ளைகளை எல்லாம் பெறும்போது இந்த சட்டத்தில் நான் ஒரு இடத்துல கவனித்தேன். என்னென்னு கேட்டால், இப்படி பேர் வழி உள்ள ஆக்கள், இப்படி வச்ச ஆக்கள் எல்லாத்தையும் இழந்து போய் இருக்கிறோம். ஏனென்று கேட்டால், அவளை என்ன செய்தாள்? பிள்ளைகள் வளர்ந்துட்டுது. ஸ்ரீலங்காவுக்கு போய் ஸ்ரீலங்காவில் போய் என்ன செய்கிறான்னா அங்கே யாரோ போய் அவளுக்கு செவினியை அந்த பொம்பளைக்கு செவினியை செய்து சூனியத்தை செய்து இங்கே வந்து ஒழுங்காக இருந்த குடும்பத்தை கெடுத்து விட்டா அங்கே என்ன நடந்தது? அம்மாட பேர் அவக்கு வந்து பிடிச்சிட்டாங்களே. என்னன்னு கேட்டால், இது யார்கிட்ட பேரில் இருக்கிற திருமணம் செய்தனி உன்னுடைய அப்பாட பேரில் இருக்கிற எதுக்காக இருக்கிற என்ற கேள்விகள் வந்தது. கணவனுக்கு துரோகம் செய்ய நினைச்சால் இதுதான் கேடு. நீங்கள் கிண்டக்கீழ் எடுக்கிறதுக்காக செய்யலாம், அல்ல என்று சொல்லி சொன்னால் என்னத்துக்காக உங்களுடைய நினைவுகள் சிந்தனைகள் வருகிறது என்று எங்களுக்கு தெரியாது.
ஆனால் கள்ளத்தனமான காரியங்கள் சபைகளுக்குள்ள இருக்கிறது பொல்லாதது, கூடாத காரியம். சபைக்கு இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், வெளியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லல. ஆண்டவர் சொல்கிறார் இடத்தை பாருங்க, நான் உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன், வெளியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லலையே. உள்ளே இருக்கிற நீங்கள் எல்லா அழுக்குகளையும் வச்சுக்கொண்டு வெளியில் இருக்கிறவன் அழுக்க பார்க்கறது கூடாத காரியம். ஏன்னா உள்ளே இருக்கிற நாங்கள் பரிசுத்தமாக இருந்தால் தான் வெளியில் இருக்கிறவங்களை கண்ணோக்கி பார்க்க முடியும், அவங்கள கொண்டு வர முடியுமே. ஆனால் நீங்கள் கொண்டு வர தேவையில்லை, அவங்களே எங்களுடைய இதுகளை பார்த்து வர்றதுக்கு நினைப்பாங்க. அப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்ததுகள் எல்லாம் என்ன? பிள்ளைகளுக்கு முதல்ல கற்றுக் கொடுக்கணும் என்னன்னு கேட்டால், போகிற வீட்டில் கணவனுக்கு முதல் கீழ்ப்படி, அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோட சாட்சி உள்ள வாழ்க்கை வாழு. சாட்சி இல்லாத வாழ்க்கை, உப்புச்சப்பற்ற வாழ்க்கை. சில குடும்பம் வாழுது, ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள், சில குடும்பங்கள் வாழுது. அதுகள் உண்மையிலேயே பார்க்கும்போது சில இடங்களில் பார்க்கும்போது என்ன மாதிரி இருக்கும் குடும்பங்களை பார்க்க ஆசையாக இருக்கும். பாருங்கள், மாமிமார் மேலே சில வேளையில் மருமகள்மார் என்ன செய்வினம்னு சொன்னால் குற்றத்தை எல்லாம் சாட்டி விட்டுருவாங்க. என்ன செய்வாங்க, இதை தூக்கினவங்க என்ன செய்வாங்க, பொறுமையாக இருக்க வேணுமென்ட்டு இருக்கிறாங்க, பொறுமையாக இருக்கிறாங்க. ஏண்டா ஆண்டவர் கொண்டு வருவாரில்ல தீர்ப்பு, அப்பேக்க பார்ப்போம்ன்ட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் வர்றதுக்குள்ள திருந்திட்டா தப்பிடுவாங்க. அல்ல அது வரைக்கும் அந்த என்ன சொல்லுவாங்க இல்லையா, 5ல் வளையாது 50ல் வளையாதாமன்றது மாதிரி ஆண்டவர் வரும் வரைக்கும் வளையாமல் இருந்தால் தீர்ப்பு கட்டாயம் நிச்சயம். அப்போ கர்த்தருக்கு பிரியமாக நடக்க வேணுமென்றதை யோசிக்கிறது இல்லை பாருங்க. பணப்பிரியம், தற்பிரியம், வீம்பு, இந்த தோட்டத்துக்கெல்லாம் இதுகளெல்லாம் தேவையற்ற கனிகள். தோட்டத்துக்கு இருக்கிற கனிகள் என்னவாம், சபைக்குள்ள இருக்கிற கனிகள் தேவையற்ற கனிகள். தேவையான கனிகள் எது? இந்த வேதத்தை வாசிக்கும் போது முத்து முத்தான வார்த்தைகள், முத்து முத்தான கனிகள் இருக்கிறது பாருங்க. அப்போ இதை நாங்கள் புசிக்கும் போது எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் புசிக்க கொடுப்போம். இந்த கனியை சாப்பிட்டால் நாங்கள் எங்கே போவோமாம், தேவனிடத்தில் போய் சேருவோம். ஆனால் புசிக்கக்கூடாத கனியை சாப்பிட்டால் எங்கே இருப்போமாம், பாவம் என்னும் நரகத்துக்குள்ள போய் கிடப்போம். இன்றைக்கு ஏவாள் அப்படித்தான் செய்தாள். கீழ்ப்படியாத தன்மை, பிசாசுக்கு இடம் கொடுத்தாள். இன்றைக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்குற பிள்ளைகள் கூட சபைக்கு இருந்தே குடிக்கிறாங்க, சபைக்கு இருந்து கொண்டே வயன் அடிக்கிறாங்க, சபைக்கு இருந்து கொண்டே பொய் சொல்கிறாங்க, சபைக்கு இருந்து கொண்டு போய் குடும்பங்களை பிரிக்கிறாங்க, சபைக்குள்ள இருந்து கொண்டே திருமணமான வீட்டை போய் ரெண்டாக்குறாங்க. அகம்பாகமும் அடம்பாகமும் இருக்கிறது. ஆனால் கேட்டால் என்ன சொல்லுங்க பாப்போம்மா, எங்களை விட ஆவியில் நிறைஞ்சவங்க யாரும் இருக்கணும்னு தான் கேள்வி. வீடு வழிய ஜெபம் இல்லை. சும்மா 2 வசனத்தை படித்து போட்டு நாங்கள் வாசலில் நின்று ஜெபிச்சு போட்டு போனால் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். பிசாசு போடுவான், பக்கண்டு போடுவான். அப்போ இதெல்லாம் தோட்டத்துக்குள்ளே இருக்கிற நல்ல மரம் கொடுக்குற கனி அல்ல. இது கெட்ட மரம் கொடுக்குற கனி. அதனால தான் அவனவன் கனிகளினாலே அவனவன் பிள்ளைகளை அறிந்து கொள்வீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. மரம் நல்லதாக இருந்தால் கனியும் நல்லதாக இருக்கும், மரம் கெட்டதாக இருந்தால் கனியும் கெட்டதாகத்தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் ஆண்டவர் பார்த்துறேன் என்று கேட்டால், மரம் நல்லதாக இருந்ததா, ஆதாமுவாள் நல்லவர்களாக இருந்தார்களா? இல்லையே. அப்போ கனி எப்படியா இருக்குதான், கெட்டதாகத்தான் இருக்கும். அப்போ அந்த கனியை ஆண்டவர் நேசிக்கலை பாருங்க, அந்த கனியை ஆண்டவர் புசிக்கிறதுக்கு இடம் கொடுக்கல பாருங்க. ஆடு பலியாகவும், பாவத்துக்கு பலியாகிறது ஆடுகள்லானே. அப்போ எங்கே பாருங்க, ஆடுகளை அங்கீகரிச்சார் பாருங்க. இதுக்குள்ள இவனுக்கு எரிச்சல் வந்துட்டு பாருங்க, காயினுக்கு. அதை அங்கீகரிச்சார், இதை அங்கீகரிக்கலைன்னுட்டு அவனை கொலை செய்து விட்டான் இவன். இன்றைக்கு அதுதான் நடக்குது. இன்றைக்கு உலகமெங்கிலும் அதுதான் நடக்குது பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட கனிகள் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஜோவானை நாங்கள் பார்ப்போம். இங்கே பார்க்குறோம் காயின் ஆவேலுடைய இதில் இந்த கனி ஏன் காயினுடைய கனியை ஆண்டவர் அங்கீகரிக்க இல்லை என்றால், இங்கே பார்க்குறோம் இல்லையா, நல்ல மரத்தில் நல்ல கனி தான் இருக்கும்.
அப்போ கெட்ட மரத்தில் என்ன இருக்குமா? கெட்ட கனி தான் இருக்கும். அப்போ ஆதாம் கீழ்ப்படியாத தன்மையினால பூமி சபிக்கப்பட்டது. அப்போ அதே பூமியில இருந்து விளைந்த கனி தான் இந்த கனி. அப்போ இது என்னன்னா, இந்த கனியை ஆண்டவர் அங்கீகரிக்கல. தேவன் அங்கீகரிக்காம விட்டுட்டாரு. ஏனென்று கேட்டா, இங்க சொல்றார், நீங்கள் அதை புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த. அப்போ மண்ணை என்ன செய்யறதா? பண்படுத்தி நீ அதை மரங்களை நாட்டி புசிச்சு குடிச்சு நல்லா இது என்று சொல்லி அவனை ஏதோன் தோட்டத்தை விட்டு கலைத்து விட்டார். எங்க சபையை விட்டு கலைக்கிறார் பாருங்க. சபைகள் இன்றைக்கு சபை ஏதோன் தோட்டம். அந்த ஏதோன் தோட்டம் எப்படியா இருக்க வேணுமா? இன்றைக்கு சபைகளை விட்டு மற்ற ஜனங்கள் போகிறதுக்கு காரணம் என்ன? தோட்டம் சரியில்லை. தோட்டத்தில் வந்து பண்படுத்தப்பட இல்லை. பண்படுத்துகிறவங்க யாரு? மேப்பர்கள், மூப்பர்கள் சபையை பண்படுத்த வேண்டும். கண்காணியானவன் கண்காணிக்க வேண்டும் சபையை. சபையில் என்ன நடக்கிறது? வயது போனவர்களை என்ன வயது போனவர்களை கண்காணிக்க வேணும். இளம் பிள்ளைகளை, குமார் பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை கவனம் எடுக்க வேணும். எடுக்கிறதில்ல பாருங்க. எடுக்காதபடி இதாகத்தான் சபைகளுக்குள்ள என்ன நடக்குதா? லௌலீக மயக்கம், சிற்றின்ப ஆசை, பணமயக்கம். பணம் மயக்கம் உலகத்துக்கு கூடாத காரியம். பணம் பணம் உலகத்துக்கு அடுத்த வேறென்று கூடப்பட்டது. அப்போ இப்படியான காரியங்களை தேவன் வெறுக்கிறார். அந்த தோட்டத்தில் என்ன இருக்கணுமாம்? நல்ல மரம் இருக்கணும். நல்ல மரங்கள், கெட்ட மரங்கள், அதாவது வந்து தோட்டத்துக்கு பாவிகளும் பெறுவாங்க, பரதேசிகளும் பெறுவாங்க, எளியவனும் பெறுவான், திக்கற்றவர்களும் பிள்ளைகள் எல்லாரும் பெறுவாங்க, ரட்சிக்கப்பட்டவங்களும் வருவாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற வார்த்தைகள் பாருங்க, மற்றவனை ஊன்றி கட்டவன். மற்றவன் நின்ற வழிகளை விட்டு நல் வழியில வந்து நல்ல தாங்களும் நல்ல மரமாய் மாறி மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றப்படும். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போ இல்லை. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், யோவான் 15 பார்ப்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரன். அப்போ பிதாவானவர் ஆறாம்? திராட்சை தோட்டக்காரன். சபைக்கு அவர் தான் தோட்டக்காரர். சபையை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு வரப்போகிறவரும் அவர் தான். சரியோ? அப்போ சபையான அந்த தோட்டத்துக்குள்ளே என்னத்தை நாட்டுறாருன்னு பார்ப்போம். ஏனெனில் திராட்சை தோட்டக்காரன் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அப்போ எப்படியான கனிகள் கொடுக்க வேணுமாம்? நல்ல கனி கொடுக்க வேண்டும். அப்போ நல்ல கனிகளை கொடுக்குற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நல்ல கனிகளை கொடுக்குற குடும்பங்களாக இருக்க வேண்டும். நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், பாடுறோம். ஆனால் எங்களுடைய இருதயம் என்ன செய்யுது? அடுத்தவனை கெடுக்குது பாருங்க. அடுத்தவன் குடும்பத்தை பிரிக்குது பாருங்க. ஆனால் நாங்கள் ஞாயிறு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு மனுஷருக்காக உண்டாக்கப்பட்ட நாள். மனுஷர்கள் வந்து தங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவருக்கு முன்னால் வைத்துட்டு பரிசுத்தமாக்கப்படுகிற நாள். ஆனால் அங்கே என்ன நடக்குதாம்? நல்ல கனி கொடுக்கிறதா? இல்லையே. பிரிவினைகளும் பிரச்சனைகளும். அதாவது வந்து பாருங்க, குடும்பம் என்றால் என்ன? முதல் வந்து சபை என்றது முதல்ல குடும்பங்கள்லாம் சபையாக கட்டப்பட வேணும். குடும்பம் கட்டப்பட்டு தான் பேருந்து சபை என்ற ஒரு ஸ்தாபனத்தை கொண்டு வந்தார் ஆண்டவர். முதல்ல குடும்பத்துக்குள்ள தான் சபை நடத்தப்பட வேணும். நாங்கள் அங்கே பார்க்கிறோம் என்னடா, ரோமர்லையாக்கும் பார்க்கிறோம். ரோமரில் பார்க்கிறோம் வீடு வழிய சபைகள் நடந்தது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால், வீட்டில் இருக்கிற நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து பிள்ளைகளை நல்ல வழியில் வேதத்தில் வளர்த்து நடத்தினால் அந்த பிள்ளைகள் எங்கே போனாலும் தாய் தகப்பனுக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருக்கும். என்னென்னு கேட்டால், தாய் தகப்பன்மார் பாருங்கள் முதிர் வயதிலும் கனி தருவார்கள் என்று இருக்குது. என்னென்று கேட்டால், நாங்கள் வளர்க்குற வளர்ப்பு பிள்ளைகள் முதிர் வயதிலும் கனி தரும். பிள்ளைகள் இப்போ முதிர் வயதில் கனி தருமோ தரையிலையோ அது கனிகளே அப்படியே என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்போ கனி கொடுக்குற மரத்தை நாளுக்கு நாளாக சுத்தம் பண்ண வேணும். எது கனி கொடுக்குதோ அதை சுத்தம் பண்ண வேணும்.
இன்றைக்கு வாழ்க்கையிலேயே குடும்பங்களுக்குள்ள கனி கொடுக்குற குடும்பங்களாக இருக்கிறாங்களா? கனி கொடுக்குற பிள்ளைகள் இருக்கிறதா? பழக்க வழக்கத்தில் அல்ல என்று சொல்லி சொன்னால் மற்றவன் அன்பு காட்டுறதுல, பெரியாக்களுக்கு மரியாதை கொடுக்குறதுல, பெரியாக்களுக்கு சாட்சியாக வாழ்கிறதுல பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேணும். கற்றுக் கொடுக்குற வழிகளை கற்றுக் கொடுக்க வேணும். மரியாதை என்றால் என்னென்று தெரியாத பிள்ளைகளாக வளரக்கூடாது. மற்றவங்களுக்கு கோபமூட்டுற பிள்ளைகளாய் வளரக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள் என்று. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். அப்போ நாங்கள் சுத்தமாக இருந்தால் ஆண்டவர் கண்டுகொள்ளுவார். நாங்கள் சுத்தமாக இருக்கிறோம். இருதயத்தில் சுத்தமாக இருக்கிறவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். அப்போ இருதயம் சுத்தம் இல்லாமல் இருதயம் வந்து எங்கேயோ நிற்குது. எந்த குடும்பத்தை பிரிப்போம், எந்த குடும்பத்தை நாங்கள் நாசமாக்குவோம் இருதயம் நிற்குது. ஆனால் ஆராதிக்கிறோம் பாருங்க, துதிக்கிறோம் பாருங்க, ஆண்டவரை தேடுகிறோம் பாருங்க. அப்போ சுத்தம் பண்ணப்பட்டவர்களாக இருக்க வேணும். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அப்போ எங்கே நிலைத்து நிற்க வேணுமாம்? இயேசுவினுடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால் தான் அநேக கனிகளை கொடுப்பீர்கள். எல்லா காரியங்களிலும் ஆத்தும தாகத்தில் ஆத்துமாக்கள் கனி, ஆத்தும தாகத்தில், பேச்சில், செயலில், சிந்தனையில், சமாதானத்தில், அன்பில், அக்கியத்தில், அந்நியோன்யத்தில், இந்த வார்த்தையில நீங்கள் நிலைத்திருந்தால், இன்றைக்கு வார்த்தைகளை பிள்ளைகள்கிட்ட கேளுங்க பாப்பா. சும்மா 2 ஒற்றியை படிக்கிறது, தியானம் பண்ணுறதில்ல. வார்த்தைகளை பாருங்க. ஏதோ தானோ ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள், சனிக்கிழமை கிறிஸ்தவர்கள். ஆனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில எல்லாம் பிரசங்கம் போகுது, இல்லைன்னு சொல்லி லைஃப்பில் போகுது, எல்லா இடத்துலையும் போய்கொண்டிருக்குது. ஆனால் கேட்கிறோம், முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது மாதிரி இருக்கிறோம். அது எங்களுக்குள்ள பலன் கொடுக்கறதில்லை, பயன் கொடுக்கறதில்லை. அது மற்றவங்களை பண்படுத்துறதில்லை. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்கள் ஆண்டவரில் நிலைத்திருந்தால்தான், ஆண்டவருடைய வசனத்தில் நிலைத்திருந்தால்தான், கர்த்தரோட நிலைத்திருந்தால்தான் அவர் உங்களில் நிலைத்திருப்பார். ஆண்டவர் எங்களுக்குள்ள இருந்தால் ஏன் பிரிவினைகள்? ஆண்டவர் எங்களுக்குள்ள இருந்தாலே குடும்பத்தை பிரிக்க வேணும், பிள்ளைகள் பெற்றோர்களை பிரிக்க வேணும், பெற்றோர்கள் பிள்ளைகளை பிரிக்க வேணும், சகோதரிகளை பிரிக்க வேணும். ஏவாளுகள் என்ன செய்வாளுகள்? சொல்லித்தான் தருவாளுகள். ஏவாள் இருக்கிற இடத்துல யோசிக்க வேணும். என்னென்னு கேட்டால், அந்த ஆதாம் ஏவாளாலே வஞ்சிக்கப்பட்டான். அப்போ நாங்கள் ஆண்டவர் 2வது ஆதாமா வந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்குற நாங்கள் என்ன செய்ய வேணும்? அவள் பலவீனமானவள். யார் பலவீனமானவள்? பெண்கள் பலவீனமான மண்பாண்டம். அப்போ அந்த மண்பாண்டத்தை எடுத்து வணைகிறதுக்கு ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி நீங்களும் அவளையில பொம்பளைகளை என்ன செய்ய வேணுமாம்? அதுக்கேற்றபடி வணைய வேணும். நானே திராட்சை செடி, நீங்கள் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். மிகுந்த கனிகளை கொடுப்பான். இன்றைக்கு ஒரு காலத்தில் நாங்கள் நிலைத்திருந்தோம், ஆண்டவரில் நிலைத்திருந்தோம். நாங்கள் பிள்ளைகள் வளர 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 படிக்க 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 பிள்ளைகளோட உலகத்து ஆசைகளுங்களை சிக்கி வைக்க பாருங்க. இந்த உலகத்து ஆசைகள் உள்ளே பூந்து வேடிக்கை காட்டுது பாருங்க. யார் குடிய கெடுக்கலாம்? அப்போ இப்படிப்பட்ட காரியங்களோட நீங்கள் நல்ல கனி கொடுக்குறீங்கன்னு சொல்ல முடியாது. நல்ல கனி கொடுக்குறவங்களுக்குள்ள என்ன இருக்குமா? அடுத்தவங்களோட அன்பாக இருக்கணும். அடுத்தவங்களோட எங்களுக்கு பிடிச்சவங்களோட அண்டு இல்லை. ஒரு உதாரணத்துக்கு கேட்டால், ஒரு பாஸ்டர்மார் வந்தால் பாருங்க,
பாஸ்டர்மார் வந்து அவங்களுக்கு இருக்கிற மரியாதை பெரிய மரியாதையெல்லாம் கொடுப்பாங்க கொள்ளுவாங்க. அதே மாதிரி ஒரு ஊழியக்காரர் வந்தா மரியாதை கொடுப்பாங்க. என்னன்னு கேட்டா, பாஸ்டர்மார் வந்து இப்போ ஒரு எல்லா பாஸ்டர்மாரும் கூடி இருக்கிற நேரங்கள்ல பாருங்க, அவங்கவங்க போய் போய் சந்திச்சு பிரைஸ் தி லார்ட்ன்னு அவங்க அந்த சர்ச் காரியங்கள குறிச்சு கதைச்சு இது பண்ணுவாங்க. ஆனா விசுவாசிகளுக்குள்ள என்ன இருக்கு பாருங்க, விசுவாசிகளுக்கையோ மேய்ப்பன்மாருடைய மனைவிமார், அப்பா மேய்ப்பன்மாருடைய மனைவிமார சொன்னா அது சொல்ல முடியாது. ஒரு சில மேய்ப்பன்மார், எல்லா மேய்ப்பன்மாருடைய மனைவிமாரும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்று கேட்டா பக்தி உள்ளவர்களும் இருக்கிறார்கள். நான் பரிசுக்கு ஒரு இடத்த போனான். பரிசுக்கு ஒரு சர்ச்சுக்கு போனான். உண்மையில நான் பார்த்தேன் நான். அந்த சகோதரிய பார்க்கும்போதே தெரியும். அவ அந்த பெருசா இது இல்ல. ஆக்களோட நல்லா பழகுவாங்க கொள்ளுவான். அது மட்டும் இல்ல. அ கொழும்புல ராஜேந்திரன் பாஸ்டருடைய சபையில. அவங்க நடத்துற சபையில வந்து எக்கச்சக்கமான பேருங்க. அவங்க யார் போனாலும் எல்லாருக்கும் அவங்க மேய்ப்பன்மார் தான், மேய்ப்பன்மார். ஆனா, அவங்க தாங்கள மேய்ப்பன்மார்ன்றது மாதிரி காட்டுறதில்ல. ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியக்காரர்கள். நாங்கள் பணிவிடைக்காரர். அதனால அநேகருக்கு பணிவிடை செய்வாங்க. ஆனா, அவங்களுக்குள்ள அந்த பெருமை அப்படி என்று நான் போன காலத்தில இல்ல. இப்ப இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனா, போன காலத்தில இல்ல. அப்படி அநேக சபைகள நான் ஸ்ரீலங்காவுல பார்த்துட்டு வந்திருக்கிறேன். இப்ப என்ன மாதிரின்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த ஐரோப்பியா தேசத்திலேயும் வந்து, இப்ப வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டா, பணம் வந்து எல்லாருடைய கண்ணுகளையும் குருடாக்கி வைத்திருக்கு. அதனால நல்ல கனி கொடுக்க முடியாமல் வாழ்றார்கள். அப்ப இங்க நாங்க பார்க்கிறோம் என்னன்னு கேட்டா, நானே திராட்சைச் செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், அவன் மிகுந்த கனிகளைக் கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்ய கூடாது. நீங்கள் கனி கொடுக்கிறதா இருந்தால் ஆண்டவர தேடணும் பாருங்க. ஆண்டவரோட உறவுகள் இருக்கணும். ஆண்டவரோட ஐக்கியம் இருக்கணும். இது தியானிக்க வேணும். அப்ப தியானம் இல்லாமல் நாங்கள் ஒன்றை செய்கிறோம் பாருங்க. ஆண்டவரே நான் என்னத்த இன்னைக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. எனக்கு தாங்கய்யா. நான் வாசிக்கிறதுக்கு எனக்கு தேடி எடுத்து நான் வாசிக்கிறதுக்கு எனக்கு ஞானத்த தாங்க. உம்முடைய ஆவியினால என்ன நடத்துங்க ஆண்டவரே. சங்கீதத்துல நாங்க பார்க்கிறோம் இல்லையா? மனைவி வீட்டோரமாய் கனிதரும் திராட்சை செடி. அப்ப அவள் எப்படியாம் கனி தருகிறவளா இருக்கும். இன்றைக்கு மனைவிமார் கனி தருகிற திராட்சை செடி பிள்ளைகளுடைய கனிகள பார்த்தாலே தெரியுமே! அம்மா மனைவி எப்படிப்பட்ட மரமா இருக்கிறாண்டு. ம். பிள்ளைகளுக்கு எப்படியானதலை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று. அவனவன் கனியில தெரியும் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சில தாய்மாருடைய கனிகள பார்த்தா தெரியும். எங்களுடைய அம்மாவ பேசுறாங்க. இந்திய அம்மாவ பேசாம பக்கத்து வீட்டுக்காரத்தை அம்மாவையா பேசுவாங்க? ஆ. கேட்குறேன். இல்ல தெரியாம கேட்குறேன். உன் அம்மாவ தான் பேசுவாங்க. உன் அப்பாவ தான் பேசுவாங்க. ஏன்? இந்த வேதத்துக்குள்ள இருக்கிறபடியா, கற்றுக் கொடுக்க முடியாமல் போய்விட்டதே! அதனால தான். என்னத்த கற்றுக் கொடுக்க வேணும்? என்ன சொல்லியிருக்குது? வேதம் என்ன சொல்லியிருக்கு? அம்மா கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சா தானே புள்ள கணவனுக்கு கீழ்ப்படியும். அம்மா வந்து கணவனாகவும், அப்பா வந்து மனைவியாகவும் மாறியிருக்கும்போது, பிள்ளை எப்படியா கணவன மாற்றுவா? இந்தா ஏவாள போல தான் மாற்ற முடியும். அது புசிப்புக்கும் அதுக்கும் நல்லா இருக்குங்க. சாப்பிடுங்க. ம். அவர் சாப்பிடுறார் பாருங்க. இதே தான் கணவன்மார். இந்த பாருங்க, உங்களுடைய அம்மா அவியல் அப்படி சொல்லிச்சுனா, இப்படி சொல்லிச்சுனா, இப்படி சொன்னா ஆனா மாப்பிள்ளைக்கு தெரியாது பாருங்க. அவங்க அம்மா, அப்பா இப்படி இருந்தாங்கண்டு. அவர் என்ன செய்வாரு? ஏவாள் எப்படியோ, அவளு பக்கமா திரும்புறதுக்கு ஆதாம் அங்க திரும்பினான் பாருங்க வசனத்த விட்டுட்டு. ஆண்டவர் கொடுத்த கட்டளைய மீறி, அங்க பார்த்துட்டான் பாருங்க பழத்த. இன்றைக்கு அதுதான் கணவன்மாரும். மனைவிமார் கணவன்மார்ட்ட இருந்து நல்லா கதை புடுங்குறதுல கெட்டிக்காரர். கணவன்மார்ட்ட இருந்து கதை புடுங்குறதுல கிடையாது. புத்தியுள்ள ஸ்திரிய கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சரியா? புத்தியுள்ள ஸ்திரிகளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏனென்று கேட்டா, புத்தியுள்ள ஸ்திரி தன் வீட்டைத்தான் கட்டுவா. தன் குடும்பத்த கட்டுவா.
அடுத்தவங்ககிட்டேருந்து பிடுங்கி கட்ட மாட்டாள். சரியோ? இன்னைக்கு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் கேட்குறோம் என்னென்னு கேட்டால், எங்களோட காலத்தில் வேலை இல்லாமல் இருந்துச்சா, படிப்பு இல்லாமல் இருந்துச்சா, பட்டம் இல்லாமல் இருந்துச்சா, அல்ல புகழ் இல்லாமல் இருந்துச்சுதா, பெருமை இல்லாமல் இருந்துச்சா, சுயம் இல்லாமல் இருந்துச்சுதா, கணவனுக்கு கீழ்ப்படியாத பொம்பளைகள் இருந்தார்களா? இப்போ என்ன உடனே சொல்லுவாங்க, அது அந்த காலம், எந்த காலம், அந்த காலம் தான் இப்பயும் போய் கொண்டிருக்கிற காலம். இப்போ வந்து என்ன உலகம் மாற்றி வைத்திருக்கிறது, அதாவது வந்து உங்களுடைய நடத்தைகளை. உலகம் அப்படியே, அதாவது ஆண்டவர் படைத்த தேசம் அப்படியே தான் இருக்குது. படைச்சது தான். இப்போ நீங்கள் சொல்லலாம்ல, அந்த காலத்தில் இருந்த சந்திரனும் சூரியனும் இப்போ இல்லையா? இருக்குத்தானே. அந்த காலத்தில் இந்த மரஞ்செடி இல்லையோ? இப்போ இருக்குத்தானே. அந்த காலத்தில் இருந்த மிருகங்கள் பறவைகள் இல்லையோ? இருக்குது. அந்த காலத்தில் இருந்த மனுஷர்கள் இல்லையோ? இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் எப்போ பிறந்த நாங்கள்? எங்களோட வயது எனக்கு இருக்கிற வயசுக்கு நான் எப்போ பிறந்த நான்? அதே மாதிரி அந்த காலத்தில் இருந்தவங்கள ஒரு சிலர் மரித்துட்டாங்க. 100 வயசு, 80 வயசு, 70 வயசில் மரிச்சிட்டாங்க. அப்புறம் இருந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இருந்தது தானே. அந்த காலத்தான் இந்த காலத்திலையும் இருக்குது. இல்லை என்று சொல்லவே இல்லையே. அந்த காலத்தில் சுட்டு சாப்பிட்ட அப்பம் விற்க இல்லையா? அந்த காலத்தில் நீங்கள் சாப்பிட்ட சோத்தை சாப்பிட இல்லையா? இப்போ என்னன்னு கேட்டால், காலம் மாறிக்கொண்டு போகுது. நவீன காலம். அழிவுக்குரிய காலங்கள் போய்க்கொண்டிருக்கிறது. அழிவுக்கு மிஞ்சினது என்னவோ அகந்தை. அகந்தையும் சுயமும் இருக்கிறபடியால், அது அந்த காலம், இது இந்த காலத்து பிள்ளைகளுக்கு சொல்ல முடியாது. ஏனுங்க சொல்ல முடியாது? நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் தானே. அந்த காலத்தில் இருந்த தாய் தகப்பன் தானே. ஏன்னா நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் எதை செய்தீங்களோ அதை தான் உங்களோட பிள்ளைகளும் செய்வேன். ஏன்னா நீங்கள் எதை விதைச்சிங்களோ அதை தான் பிள்ளைகளாக இருக்குது. நீங்கள் உங்களோட கணவன்மாருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அந்த பிள்ளைகளும் கீழ்ப்படியும். நீங்கள் உங்களோட அந்த கணவன்மாருடைய மாமி, மாமன்மாரோட, மச்சினிமாரோட பழகி இருந்தால் அந்த பிள்ளைகளும் அப்படியான ஒரு பழக்க வழக்கத்துக்கு வரும். உங்களுக்கு உங்களோட ஓரவத்திகளோட எல்லாம் பிரிவினைகள். மாமன்மார், மச்சினிமார்களோட கதைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அது ஏன்? உங்கள்கிட்ட இருந்து வந்த கலை. அது தானாக வராத ஒரு பிள்ளைக்கு இல்லை. என்னென்னு கேட்டால், தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார் பாருங்க. உங்களோட குணாதிசயங்களை அறிந்திருக்கிறார் பாருங்க. அப்போ உங்களோட பிள்ளைகளுடைய குணாதிசயங்களையும் ஆண்டவர் அறிந்திருப்பார் தானே. அப்போ பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்க்க வேணும்? ஒரு காலத்தில் நாங்கள் எப்படி சேர்த்துக்களை கிடந்தோம். பாவம் என்னும் பாவத்தை பச்சை தண்ணி போல குடித்தோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம். எங்கே வந்துட்டீங்க? இன்னும் வர இல்லை. இன்னும் உள்ளுக்குள்ளே தான் கிடக்குறீங்க. என்னென்னு கேட்டால் கள்ளத்தனமான மனம் திருப்புதல். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எறியுண்ட கொடியைப் போல அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள். அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ எது நிலைத்திருக்கணும்? அவங்களுக்கு இல்லை. எது எங்களுக்கு நிலைத்திருக்க வேணும்? எது நிலைத்திருக்க வேணுமென்று இப்போத்த பிள்ளைகள்கிட்ட கேட்டால் சொல்லுங்கள் பணம். இப்போத்த தாய்மார்கிட்டையும் கேட்டால் சொல்லுங்கள் பணம். ஏன்? பாஸ்டர்மார் குடும்பம், மூப்பர்மார் குடும்பங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தா வெள்ளையும் சொல்லையுமா வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட இருக்கிறதும் பணம். சில பேர் கேட்பாங்க என்னென்னு கேட்டால், எங்களுக்கு என்ன கார் வேணும்? ஏதோ ஒரு பேர்கள். அந்த கார் எடுக்கணும், இந்த கார் எடுக்கணும். ஒரு காலத்தில் காரை கொண்டு போனாங்க. இப்போ வந்து கார் எடுக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. இருக்கி ஒரு காலம், நிற்கி ஒரு காலம், பிடுங்கி ஒரு காலம், நாட்டி ஒரு காலம், கனிகளை சாப்பிட ஒரு காலம், கனிகளை பறிக்கிறதுக்கு ஒரு காலம். ஆனால் அதை மறந்துடுறோம் பாருங்க. அப்போ நல்ல கனி கொடுக்குற தோட்டங்களாக இருக்கணும், சபைகளாக இருக்கணும், நல்ல கனிகளை கொடுக்கணும், பிள்ளைகள் நல்ல கனிகளை கொடுக்கணும். பிள்ளைகள் சாட்சி இல்லாத வாழ்க்கை. உலகத்துக்கு பிள்ளைகள் சாட்சியே கிடையாது.
கேட்டால் என்னென்று கேட்டால் விசுவாசிகள், கேட்டால் ஊழியக்காரர், கேட்டால் கேட்டால் பாசத்த மகள், கேட்டால் பாசத்த மகன், கேட்டால் சில பேருக்கு ஆசை வரும் பாருங்க பாப்போம். எப்படியான ஆசைகள் வரும்னு நினைக்கிறீங்க? பாசத்த மகளை கட்டினா, ஓ என்ன பேரும் புகழும், நான் பாசத்த மருமகள், நான் பாசத்த மருமகன், நான் பாஸ்டருக்கு சொந்தக்காரர், நான் பாஸ்டருக்கு பாஸ்டர். அங்கே இயேசு கிறிஸ்துக்கு சொந்தம் என்று யாருமே சொல்லுனது கிடையாது. நான் யாருடைய பிள்ளை? இயேசுவினுடைய பிள்ளை. நான் யாருக்கு சொந்தக்காரன்? இயேசுவுக்கு சொந்தக்காரன் கிடையாது. நான் இன்னாத்தேன்டா எங்கே போகுது புகழெல்லாம்? ஆண்டவர் சொல்கிறார், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டக்கிறவன். அதை நாங்கள் இங்கே என்ன செய்கிறோமாம்? ஆதாம் சொல்லுவான் ஏவாள் வஞ்சித்திட்டாலண்டு ஏவாள் சொல்லுவாளா? சப்பம் வஞ்சிட்டாண்டு இப்படித்தான் இந்த காலத்திலேயே நடந்து கொண்டு. நான் இல்லை, அவர் அவர் இப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை சபைகளில். பிரயோஜனம் அற்ற வாழ்க்கை வாழக்கூடாது. பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை வாழணும். பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை என்ன? எங்களுக்கு என்ன பணமா, பகட்டா, புகழா? நைன், இந்த வேதம் அதான் எங்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்குது. அப்போ நாங்கள் எதை கேட்டுக்கொள்ளுகிறோமோ, எதை எங்களோட உள்ளத்தில் இருந்து நாங்கள் கேட்குறோம். சாலோமன் கேட்டான் பாருங்க. சாலோமன் ஏன் ஆண்டவர் எனக்கு பணம் தாங்க ஆண்டவர், என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவர், நான் இப்படியா வாழணும் அப்படியா வாழணும்னு சாலோமன் கேட்டிருந்தான் என்று சொன்னால், ஆண்டவர் என்ன கொடுக்காமலா போகிறார்? அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கொடுக்காமலா? ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் இல்லையா? யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் இல்லையா? கொடுக்காமலா இருந்திருப்பாரு? அவன் கேட்டது என்ன? ஜனங்களை நடத்துவதற்கு ஞானத்தை கேட்டான். ஆனால் அந்த ஞானம்தான் அவனை ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார் பாருங்க. சபையில் சும்மா அக்கினி புகக்காடாக இறங்கினது. ஆனால் கடைசியாக பார்த்தால் 1000 மணவாட்டி அடித்தான் பாருங்க. பொம்பளைக்குள்ளே போயிட்டான் பாருங்க. இந்த பொம்பளை பொறுக்கித்தனங்கள் கூடாத தினம். அதனால தான் ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்ததை கட்டளையை மீறினதன் நிமித்தம் ஏவாளால் வஞ்சிக்கப்பட்டான். பொம்பளைத்தனங்கள் பொம்பளைகளை இச்சிக்கிறதும் பொம்பளைகள் ஆம்பளைகளை இச்சிக்கிற தன்மையும் இருந்தால் அந்த சபை ஒரு உதவாத கரை. இச்சையே பாவம். ஏன் கண்ணால் இச்சித்தாலே என்ன சொல்லியாச்சுது? அது உங்களுக்கு தான் தெரியும். வேதம் படிக்காத நீங்கள் இல்லையே, படிக்கிறவங்களுக்கு தான். படிக்கிறீங்க, ஆனால் அதை தியானிக்கிறதுல பாருங்க. ஆண்டவரே நான் இதன்படி நடப்பேன் ஆண்டவரே, என்னை நடத்துங்க ஆண்டவரே, இந்த வேண்டாம் ஆண்டவரே. இது அது நாடகமே உலகமாக போய்விடும். என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசர்களாயிருப்பீர்கள். மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் ஆத்தும தாகம். இன்றைக்கு ஆத்துமாக்களுக்கு ஒரு காலத்தில் ஓடினோம் பாருங்க. ஓடி ஓடி நான் எல்லாம் ஒரு காலத்தில் பேனில் போய் அந்த சந்தியாக நின்று ஜபிப்போம். சந்தியாக இருந்து ஜபிக்கிறது, சந்தியாக இருந்து ஜபிக்கிறது, ஊழியங்களை செய்கிறது, வீடு வழியை கொண்டே போடுறது. ஆத்துமாக்கள் இன்றைக்கு ஆத்துமாக்கள்கிட்ட போனீங்கன்னா அடிதான் கொண்டு வருவீங்க. ஏனென்று கேட்டால் எந்த முதல்ல கேட்பாங்க எந்த சபை என்று தான். அப்போ ஆண்டவருக்கு சீசர்களாய்த்தான் இருக்கணும். நீங்கள் பிரசங்கிக்கிறவர்களாக இருந்தாலும் ஆண்டவருக்கு சீசராகத்தான் இருக்கணும். நீங்கள் என்னத்தை செய்தாலும் ஆண்டவருக்கு சீசியலாயும் தான் இருக்கும். அதனால் ஆண்டவர் சொன்னார், மேய்ப்பர்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள், போதகர் என்று அழைக்கப்படாதிருங்கள், குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள். நானே மேய்ப்பன், நானே குரு, நானே நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசர்களாயிருப்பீங்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அப்போ ஆருடைய அன்பில் நிலைத்திருக்கணுமா? அன்பை பற்றி நான் பிறகு உங்களுக்கு கதைக்க வரேன். இப்போ நீங்கள் அவரில் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பீங்கள், அதிக காரியங்களை செய்து கொண்டு வருவீங்க. அப்போ தேவனுக்கு பிரியமாக நடக்க வேணும்.
அப்போ தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேணுமாயிருந்தால் நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேணும். நல்ல கனி கொடுக்க வேணும். எபிரேயர் 4:3 பார்ப்போம். யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். அப்போ முள்ளுகளுக்குள்ளே கொண்டு போய் வசனங்களை போடக்கூடாது. முள்பாறையிலையும் கற்பாறையிலையும் கொண்டே போடக்கூடாது. இன்றைக்கு முற்பாறையிலும் கற்பாறையிலும் போட்டப்பட்டவர்களாய்த்தான் நீங்கள் இருக்கிறீங்கள். ஏனென்று கேட்டால், ஒரு நல்ல நிலமாய் நீங்கள் இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல வார்த்தைகளையும், இந்த வார்த்தைகள் பாருங்க, முத்து முத்தான வார்த்தைகள், வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பலத்துக்கு சமனான வார்த்தைகள், எலும்பையும் கழுக்களையும் ஊடுருவி செல்லுற வார்த்தைகளினால உங்கள் பிள்ளைகளை வளர்த்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் எங்கே போட்டிருக்கிறீங்களாம்? முட்பாறைகளையும் கற்பாறைகளுக்களையும் போடக்கூடாது. அதை நீங்கள் என்ன செய்ய வேணுமாம்? சபைகளை பண்படுத்த வேண்டும். சபை ஒரு தோட்டம். சபையை நீங்கள் பண்படுத்துகிறவர்களாக இருக்க வேணும். அப்பதான் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் அந்த சபையிலே கிடைக்கும், நல்ல கனிகள் கிடைக்கும். அதனால் ஆண்டவரோட சொன்ன, நான் நாட்டாத நாட்டுக்களை பிடுங்குறது. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமாம்? அப்போ பண்படுத்துகிறவர்களாக இருக்க வேணுமா? ஆதாமுக்கு நிலத்தை கொடுத்து பண்படுத்த சொன்னார். பாருங்க, பூமியை கீழ்ப்படுத்தி பூமியை கீழ்ப்படுத்துறது ஏனென்று கேட்டால், ராஜாக்கள் அதிகாரம் செய்கிறதுக்கு பூமி ராஜாக்களுக்குரியது. ராஜாக்கள் ஆளுகை செய்கிறதுக்கு தான் பூமி. ஆனால் சபைகளை பண்படுத்துறதுக்கு சபைகள் ஏதோன் தோட்டம். ரெண்டாக பிரிச்சார் பாருங்க. ராஜாக்களுக்கு பூமியையும் உங்களுக்கு சபைகளையும் பண்படுத்துறதுக்கும் ஏதோன் தோட்டத்தை ஏற்படுத்தினார் பாருங்க. ஏதோன் தோட்டத்தை ஏற்படுத்தி அதில் இருக்கிற நல்ல கனிகளை சாப்பிடுங்கள்னு சொன்னார். இன்றைக்கு நீங்கள் என்ன செய்தீங்கன்னா, கெட்ட கனியை சாப்பிட்டு ஏதோன் தோட்டத்திலேருந்து வெளியில் தள்ளப்பட்டீங்க. இன்றைக்கு ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவராக இருந்தார் இல்லையா? அதுக்கு பிறகு ஜனங்களை நடத்தி கொண்டு வர இல்லையா என்ன? அப்போ அந்த கனியை ஆண்டவர் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்காத காரணம் என்னென்று கேட்டால், பூமி சபிக்கப்பட்டது. சபிக்கப்பட்ட பூமியின் கனியை ஆண்டவர் சாப்பிட விரும்பவில்லை. அதனால காயின் மேலே ஆண்டவர் ஆண்டவருக்கு காயின் மேலே கோபம் இல்லை. அவனும் நல்ல கனியைத்தான் கொண்டு வந்தான், அவனும் நல்ல ஆடு மாடுகளைத்தான் கொண்டு வந்தான். ஆனாலும் அவர் அங்கீகரிக்கலை. பாருங்க, ஏன்? ஆதாம் அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கும்போது தான் சொன்னதை விட்டு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அதாவது பூமி சபிக்கப்பட்டதாய் போய்விட்டது. அப்போ பூமியிலே விளைந்ததை ஆண்டவர் எடுக்கவில்லை. இன்றைக்கு உங்களுக்கு தான் நான் சொல்றேன், நீங்கள் நல்ல மரமாக இருந்து நல்ல கனிகளை பிள்ளைகளுக்கு, நல்ல வார்த்தைகளை, நல்ல காரியங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காவிட்டால் உங்களுடைய கனிகளையும் ஆண்டவர் பறிமுதல் செய்திருவார். ஏன்னா ஆண்டவருக்கு உகந்த காணிக்காய் உகந்து மகளத்தக்கதாய் கொடுக்க வேணும். கற்றுக் கொடுக்கிற வழிகள் இருக்க வேணும். ஏன் ஆண்டவர் காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாம் வெவ்வேறாக பிரிச்சார் என்று பார்க்குறீங்க? காட்டுக்கு இருக்கிறத கொண்டு வந்து வீட்டுக்கு விட முடியுமோ? இல்லை. அது வீட்டுக்கு இருக்கிறவன் எல்லாரையும் என்ன செய்யும்? பீறி கிழிச்சு போடும். அப்போ வீட்டுக்கு இருக்கிற மிருகங்களை கொண்டே காட்டுக்கு விட்டால் காட்டுக்கு இருக்கிற மிருகங்கள் வீட்டுக்கு இருக்கிற வீட்டு மிருகங்களை எல்லாம் பிச்சு கழிச்சு போடும். ஆனால் அது அங்கங்கே இருக்க வேணுமென்று தான் கர்த்தர் படைச்சார். நீதிமொழியை பார்ப்போம். நீதிமொழி 'தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினாலே திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவனாயிருப்பான்.' அப்போ என்னவாம்? தன் நிலத்தை பயிரிடுகிறவன்.
அந்த நிலத்தை எப்படி பண்படுத்த வேணும், எப்படி ப பயன்படுத்த வேணும், அதை எப்படி ப ப அதுக்குள்ள பயிரை விதைக்க வேணும், மரங்களை நாட்ட வேணும் என்பது ஒரு நல்ல தோட்டக்காரனுக்கு தான் தெரியும். சரியா? அப்ப உங்கள்ட்ட ஒரு தோட்டத்த நீங்க தோட்டம் செய்வீங்கன்னு உங்கள்ட்ட ஒரு தோட்டத்த தந்துட்டு போயிட்டாரு ஆண்டவர் பாருங்கோ. நான் வரும்போது நல்ல கனிகளை கொடுக்க வேணுமென்று. ஆனால் நீங்கள் நல்ல கனிகளை கொடுத்திருக்கிறீங்களா? ம். அவர் வர தாமதிப்பார். என்னட்ட என்ன செய்கிறீங்க? உங்களோட வேலைக்காரர்களை அடிக்கவும், துன்படுத்தவும், பயன்படுத்தவும். இப்படி இருந்தா ஆண்டவர் வந்து என்ன செய்வாராம்? அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வசனங்களின்படி நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நடக்கிறவங்கள பார்த்தும் சில பேர் பாருங்க, என்னன்னு கேட்டா ஆண்டவருக்குள்ள நாம ஆண்டவரோட உறவாட எங்களுக்கு பகை உண்டாகுமா? அது சபைக்குள்ளே இருக்கு பாருங்க பகைகள். வேற எங்கேயுமே வராது பாருங்க. சொந்த பந்தங்களுக்குள்ள வரும் பகை. அதை பற்றியெல்லாம் மைண்ட் பண்ணக்கூடாது. நானும் ஆண்டவரும். அதான் என்னுடைய கொள்கை. மத்தேயு 21:44. இருபத்தொன்று 44 பார்க்குறதுக்கு முன்னம் மனந்திரும்புதலுக்கென்று இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்ப என்ன கொடாத மரமாம்? நல்ல கனி கொடாத மரங்கள். அப்ப நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் வந்து பார்க்கும்போது என்ன செய்வார் என்று கேட்டால், அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேனே, ஒருத்தன் தாளந்துகளை வாங்கி 2 தாளந்து 3 தாளந்து வாங்கிட்டு ஒருத்தன் 1 தாளந்தை வாங்கி போட்டு நிலத்தில் புதைச்சி வச்சானா வேணும்னு கேட்டால், நீர் கடின இருதயம் உள்ளவர் என்று அறிந்து கொண்டேன். அது மாதிரி தான் நல்ல கனி கொடுக்காட்டா ஆண்டவர் வந்து கேட்கிற கேள்விகளுக்கு பதில் நாங்கள் தான் கொடுக்கணும். எத்தனை ஆத்துமாக்கள் சபையில் இருந்தார்கள். இப்போ மிச்ச பேரெல்லாம் எங்கேன்னு கேட்டால் கேள்விகளுக்கு பதில் சொல்லுவீங்களா நீங்கள்? இல்லையா ஆண்டவரே, அவங்க இப்படி செய்தாங்க ஆண்டவரே, அவங்க அப்படி செய்தாங்க ஆண்டவரேன்னு நீங்கள் சாட்டு போக சொல்ல முடியாது. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். நீங்களே அதை செய்திருக்கிறீங்களே, இப்போ மற்றவனுக்கு கொடுக்குறீங்களே நீங்கள். இப்போ நான் இருக்கிறேன், நான் தப்பு செய்யலைன்னு நான் சொல்லலாதே. ஆண்டவர் வரும்போது என்னட்ட கேட்பார் இல்லையா? கேட்டால் நான் சொன்னேன், ஆமாம் ஆண்டவரே தப்பு செய்து நாங்கள் சொல்லுவோமா இல்லையா? நாங்கள் பாவத்தில் விழுந்த நாங்கள் பாவம்ண்டா என்னண்டு தெரியாமல் பாவத்தில் கிடந்த எங்களை எல்லா இதுகளுக்குள்ளேயும் சேர்த்துகளுக்குள்ள கிடக்கிற எங்களை தூக்கி எடுத்து தான் எங்களுடைய எல்லா காரியங்களையும் கழுவி எடுத்தார். பாவம் இல்லைன்னு சொல்லுவோமானா எங்களை நாங்கள் வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ நாங்கள் சொல்லல, அது ஆண்டவரே அவன் அப்படி செய்த ஆண்டவரே, அதனால் சிகிச்சைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்தவன் தான் ஆண்டவரே, ஆனாலும் அவன் இப்படி செய்தபடியா அப்படி அங்காலே அனுப்பிட்டேன். அப்போ உங்களோட வீட்டுக்கு நடக்கிறது எல்லாமே என்ன ஆண்டவர் கேட்க மாட்டாரா என்ன? அப்போ நீங்கள் என்ன பரிசுத்தமோ? ம் நம்மட கண்ணில் இருக்கிற துரும்பத்தான் நாம் எடுக்க வகை தேட போகணும். மற்றவனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பு எடுக்கிறதுக்கு முதல் என்னுடைய கண்ணில் இருக்கிறத எடுத்துட்டு அடுத்தவன் கண்ணில் எடுக்கிறதுக்கு நாங்கள் மெல்லமாக இந்த வார்த்தையினால் போவோம். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டு போகணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் பாவம் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். மத்தேயு 21:33 பார்ப்போம். வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து. அப்போ தோட்டம் வைத்திருக்கிறவங்களை என்ன செய்யணுமாம்? சுற்றிலும் வேலி அடைக்கணும். சபையை வைத்திருக்கிறவர்கள் என்ன செய்யணுமாம்? சுற்றிலும் வேலி அடைக்க வேணும். அதில் ஒரு அலையை நாட்டி கோபுரத்தை கட்டி தோட்டக்காரனுக்கு அதை குத்தகையாக விட்டு
பிரதேசத்துக்கு போயிருந்தார். இது ஆண்டவரை ஆண்டவர் இப்படித்தான் செய்கிறார். உங்கள்ட்ட ஒரு சபையை தந்து அதை நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தந்துட்டு போயிட்டார். இப்போ 12 அப்போஸ்தலருடைய காரியங்கள்லேயும் பரிசேயர் சதுசேயர்களை குற்றம் பிரதான ஆசாரியாரும் பரிசேயரும் அவருடைய உமையை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதனால் ஆண்டவர் இப்போ உங்களுக்கு ஒரு தோட்டத்தை தந்து நீங்கள் அதை என்ன செய்யணுமா, முற்றிலும் சுற்றி வரைய வேலி அடைத்து அதை கற்களை பொறுக்கி அதை தண்டு எல்லாத்தையும் நட்டு ஆத்துமாக்களைத்தான் அது குறிக்குது. நீங்கள் அவங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து அவங்கள தேவ வார்த்தையினால கட்டி எழுப்பினா அவங்கள் கட்டப்பட்டிருப்பாங்க. ஆண்டவர் வரும்போது அது எப்படிப்பட்டதாக இருக்குமா, ஆண்டவர் வரும்போது அப்போ குத்தகைக்கும் கொட்ட தந்துட்டு போயிட்டார் பாருங்கோ. எதை? சபைகளை குத்தகைக்கும் உங்களுக்கு தந்துட்டு போகிறேன். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரனிடத்திலே அனுப்புகிறார். இப்போ தோட்டக்காரன் யாரு? தோட்டக்காரன் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு இதுக்கு பார்க்க போனால் சபைக்கு தலைவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவானவர் எங்களுக்கு தோட்டக்காரனாக இருக்கிறார். அவர் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு செடியாக இருக்கிறாரு. நாங்கள் அதில் கொடிகள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ இங்கே பார்க்குறோம் என்னென்னு கேட்டால், கனிகாலம் பெறும்போது இந்த கனியை எடுக்கிறதுக்கண்டு பிதாவானவர் தன்னுடைய குமாரனை அனுப்பும்போது நீங்கள் நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? அப்போ இங்கே இது நாங்கள் பார்க்குறோம் இயேசுவை குறித்தும் கதைக்கு தண்டப்படுது. என்னென்னு கேட்டால், ஊழியக்காரனிடத்தில் கொடுத்துட்டு திருப்பி ஆண்டவர் கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் தோட்டக்காரரிடத்திலே அனுப்பினான். தோட்டக்காரன் அந்த ஊழியக்காரர்களை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அது நாங்கள் பார்க்கிறோம் என்னென்னு கேட்டால், ஒன்று ஊழியக்காரர்கள் இயேசுவை அடித்து புறம்பான இதுகளில் தள்ளினார்கள் என்று இதை நாங்கள் பார்க்கிறோம். இதே மாதிரித்தான் எங்களுக்கும் நடக்கும். இதே மாதிரித்தான் நடக்கும். ஏனென்று கேட்டால், நாங்களும் ஊழியக்காரர்கள், நாங்களும் கனி கொடுக்கிறவர்கள், நாங்களும் சபையை நடத்துகிறவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனாலும் கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை கொண்டு போய் காவலில் போடுவார்கள், என்ன நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீர்கள், வேதனைப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்குது. அதே மாதிரி ஆண்டவருக்கு செய்ததெல்லாம் எங்களுக்கும் செய்யப்படும். சரியோ? ஆண்டவரையும் என்ன செய்தாங்க? கடைசியில் தன்னுடைய குமாரனை அனுப்புறன்னுட்டு அனுப்பினார். அவரையும் பிடிச்சி அடித்து கடைசியாக வரப்போகிறது யார்? பிதாவானவர் திரும்பவும் தன்னுடைய குமாரனை அனுப்ப போகிறார். அப்போ இங்கே நாங்கள் நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? அப்போ நாங்கள் இங்கே பார்க்குறோம் என்னென்று கேட்டால், இந்த உவமைகள் எல்லாம் ஆண்டவர் திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார். என்னென்று கேட்டால், பிரதான ஆசாரியாரும் பரிசேயர்களும் அவருடைய உவமையை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று. ஏனென்று கேட்டால், அவரை பிடிக்க வகை தேடினார்கள். இவர்கள் தான் என்ன செய்தார்களாம்? ஸ்தேவானை நாங்கள் பார்க்கிறோம், எத்தனை ஊழியக்காரர்களை அடித்து கொலை செய்தார்கள் பரிசேயர் சதுசேயர் என்று பார்க்கிறோம் இல்லையா? ஸ்தேவானை கொண்டார்கள். இன்றைக்கும் பரிசேயர் சதுசேயர்கள் இருந்து ஒவ்வொருத்தரையும் துன்பப்படுத்துறது வேதனைப்படுத்துறது உண்டு தானே. அப்போ நாங்கள் அவங்களுக்கு இடம் கொடுக்காதபடி நாங்கள் என்ன செய்யணுமா? சபைகளை நல்ல வடிவாக கட்டி எழுப்புறதுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழவும். பரிசேயர் சதுசேயர் யார்? வேத பிரமாணத்தை அறிஞர்கள், வேத பாரகர்கள். பரிசேயர் சதுசேயர் யார்? வேதத்தை கிளக்கினவர்கள்லாம், வேதத்தை படித்தவர்கள்லாம். இன்றைக்கு அவர்கள் மத்தியில் தான் நாங்கள் சிக்கிக்கொள்ள பார்க்குறோம். அப்போ கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேணும். நாங்கள் கர்த்தருக்கு பிரியமான கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேணும். அப்போ நமக்கு இயேசு கிறிஸ்துவினாலே வருகிற நீதியின் கனி நாங்கள் பிலிப்பியரை பார்க்குறோம். பிலிப்பியரில் பார்க்குறோம் என்ன? அந்த நீதியின் கனி எங்களுக்குள்ள இருக்க வேணும். கனியற்ற வாழ்க்கையில் நாங்கள் வாழக்கூடாது. கனியற்ற வாழ்க்கை அந்த கிரியலுக்குள்ள நாங்கள் போகக்கூடாது. கனியற்ற வாழ்க்கை வாழக்கூடாது. கனியுள்ள வாழ்க்கை வாழ வேணும்.
தேவனுக்கு மகிமையும் துதியையும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினாலே வருகிற நீதியின் கனிகளாலே நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுகிறேன். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு எப்படியானவர்களாக இருக்கணுமா? துப்புரவானவர்களாக இருக்க வேணும். அது நீதியின் கனிகள் நிறைந்தவர்களாக இருக்க வேணும். நீதி இருக்கு அவங்களுக்கு. இன்றைக்கு நீதி இருந்தால் ஏன் பாடு? நீதியை பேசுவீங்களா நீங்கள்? அது நீதியெல்லாம் ஆண்டவர் தீர்ப்பு செய்யத்தான் பாராரு. ஆபிரகாமை நீதிமானாக கண்டார். அவன் நீதிமானாக கண்டதை எப்படி? விருந்தேசனம் பண்ணினதுக்கு பிறகு விருந்தேசனத்துக்கு முன்னமா விருந்தேசனத்துக்கு பின்னமான்னு கேட்டால் அவன் விருந்தேசனத்துக்கு முன்னமே நீதிமான். அப்போ நாங்கள் என்ன செய்யணுமா? நீதியின் கனி இருக்கணும். எங்கள்கிட்ட நீதியான பேச்சு இருக்கணும். நீதி இல்லை, புரட்டுறது பாருங்க, பொய்ய புரட்டுறது, அதெல்லாம் கனியற்ற வாழ்க்கை. அப்போ நீதியின் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேணும். பரலோராஜ்யம் மத்தேயு 20 பார்ப்போம். பரலோராஜ்யம் வீட்டெஜமானாகி ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் தன் தோட்டத்துக்கு திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். பாருங்க, எப்பயும் புறப்படுகிறான் வேலையாட்களை திராட்சை தோட்டத்துக்கு அனுப்புறதற்கு. வேலையாட்களை அதிகாலையிலே எழும்பி புறப்பட்டானாம். அப்போ அந்த பாருங்க, சில பேருக்கு நாங்கள் பார்க்குறோம் அதிகாலை ஜெபங்கள், அதிகாலையில் ஜெபிக்கிறது, அதிகாலையில் தான் நாங்கள் சபைகளுக்கு ஆயத்தம் பண்ணி போகிறது. வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். இப்போ திராட்சை தோட்டத்தில் நாங்கள் பார்க்குறோம் என்னென்று கேட்டால், பணம் என்றது வார்த்தைகளை கொடுக்கலாம். என்னென்று கேட்டால் அவன் கூலி பேசுகிறதுண்ட. நீங்கள் இப்போ ஊழியக்காரர்களுக்கு ஊழியத்தை பிரித்து கொடுக்குறீங்க, அந்த ஊழியத்தையும் பறிக்கிறீங்க. ஆண்டவர் கொடுத்தா அந்த ஊழியம் கடைசி வரைக்கும் பறிமுதல் போகாது. நீங்கள் ஆக்களை கூட்டி அதை தாவீது ராஜாவை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு இடத்த 200 பாடகர்களை தெரிவு செய்தான் என்று. அவன் சில காரியங்களை தேவனுக்கிட்ட கேட்டு 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 அதை செய்தான் என்று பார்க்கிறோம். அவன் செய்த காரியங்கள் பாருங்கோ, பாடகர்களை எல்லாம் எப்படியா தெரிவு செய்கிறான். அப்படி ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். இதை இந்த ஆளை இழுத்து ஜவா உன்ற ஊழியத்தை எடுத்து அவனுக்கு கொடுக்கணும், அவன் ஊழியத்தை எடுத்து எனக்கு கொடுக்குறோன்னு சொல்லி அப்படி செய்கிறதெல்லாம் கூடாத காரியம். ஏனெண்டா அது நீங்கள் மாம்சத்தில் கொடுக்குறீங்க. ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை ஒரு நாளும் யார்கிட்டையும் பறித்தது கிடையாது. ஏனென்று கேட்டால், மோசைக்கு கொடுத்த ஊழியம் மரண பரியந்தவன் நடத்தினான். ஜோசுவாவுக்கு கொடுத்தது மரண பரியந்தவன் 12 அப்போஸ்தலரும் மரண பரியந்தவன் நடத்தினார். அதில் யூதாஸ் கரியோசு காட்டி கொடுத்ததுனால அந்த ஊழியத்தை இழந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ நீங்கள் அந்த ஊழியங்களையும் பறிக்கிறதுலையும் அடுத்ததுக்கு வாரேன் நான் உங்களுக்கு. நாளொன்றுக்கு கூலி அவர்களை நாளொன்றுக்கு ஒரு பணம் பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3 மணி வேளையிலே அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவுகளிலே சும்மா நின்ற வேறு சிலரையும், நீங்கள் தோட்டத்துக்கு போங்கள், நியாயப்படி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் போய் அப்படி செய்தார்கள். 11ஆம் மணி வேளையிலே அவர்கள் போய் சும்மா நின்ற வேறு சிலரையும், நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலை கொடுக்கவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயப்படி கூலி பெறுவீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் கூலி ஆட்களை அனுப்பி நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்களுக்கு வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். பிந்தி வந்தாலும் ஒரே கூலி தான். நீங்கள் சபைக்கு நீங்கள் ஆத்துமாக்களை முந்தி வந்த ஆத்துமாக்களாக இருந்தா என்ன, பிந்தி வந்த ஆத்துமாக்களாக இருந்தா என்ன, நீங்கள் முந்தி வந்த ஊழியக்காரராக இருந்தானே, பிந்தி வந்த ஊழியக்காரராக இருந்தானே, முந்தி வந்த மேய்ப்பொருளாக இருந்தானே, பிந்தி வந்த மேய்ப்பொருளாக இருந்தானே, யாராக இருந்தாலும் கர்த்தரிடத்துல ஒரே ஒரு கூலி தான் இருக்கு. அந்த கூலியை பெறுறதுக்கு நீங்கள் சிலராக இருக்கணும். அப்பொழுது 11ஆம் மணி வேளையிலே வேலையை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள்.
முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். இப்படி கிடைக்கிறதுக்கு அதிக கூலி கிடைக்கும்னு இவ்வளவு காரியங்களை சபையில் செய்கிறோம். பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலிலே கஷ்டப்பட்டு வெளியிலே உஷ்ணத்தையும் அப்போ சொல்லினோம் என்னோட நாங்கள் முந்தி வந்த நாங்கள் இவ்வளவு உஷ்ணத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிறோம், நீங்கள் அவங்களுக்கு பிந்தி வந்தவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்குறார். அவர்களுள் ஒருவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்திலே ஒரு பணத்துக்கு சம்பாதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவர்களுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். ஏன் உங்களுடைய இஷ்டம் இல்லை? பிந்தி வந்தாலும் ஆண்டவர் தான் கூலி கொடுக்க போகிறார். அவனுடைய கிரியைக்கு தக்கன பலனை கொண்டு வர போகிறார். முந்தி வந்தவனுக்கும் அவனுடைய கிரியைக்கு தக்கன தான் பலனை கொண்டு வர போகிறார். உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனுக்கும் எனக்கு கொடுப்பதும் என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணலாய் இருக்கலாமா என்று கேட்கிறார். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்போ நீங்கள் இதுக்குள்ள சிலராக இருக்க வேணுமென்று விரும்புகிறீங்களா? தோட்டத்துக்குள்ள பலராக இருக்கணுமென்று விரும்புகிறீங்களா? அழைக்கப்பட்டவர் பலர் வர்றாங்க பாருங்க. சபைகளுக்கு பல ஆட்கள் வர்றாங்க. அவங்களே ஆண்டவர் தானே அறிவார். அப்போ இந்த வேதத்தின்படி நடந்தால் நீங்கள் பலராயிருப்பீங்கள். வேதத்தின்படி நடவாமல் எப்படியா களைகளை கொண்டு வந்து சபையிலே போட்டவனாரு? உங்களை நிமித்தம் தானே அது வந்தது களை. நீங்கள்லாம் பிரச்சனைகளை கொண்டு வாரீங்க, நீங்கள்லாம் வேதனைகளை கொண்டு வாரீங்க, நீங்கள் தான் பிரிவினைகளை கொண்டு வாரீங்க, நீங்கள் தான் சகலத்தையும் கொண்டு வாரீங்க. அப்போ தோட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம்? இப்போ திரும்பவும் முள்ளும் புல்லும் குறுகலுமாய் முளைச்சி கொண்டு வருது சபைகளுக்குள்ள. எப்படியெல்லாம் ஆண்டவர் பண்படுத்தினார் பாருங்க, உங்களை கொண்டு பண்படுத்தினார் சபையில். புதிய ஆத்துமாக்களை கொடுத்தார். நடத்துறதற்கு நாங்கள் என்ன செய்யணுமாம்? இதை இரவும் பகலும் வாசித்து தியானம் பண்ணி சரியலை பிள்ளைகளுக்கோ பெரியாக்களுக்கோ மற்றவர்களுக்கோ கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு பாருங்க, பிள்ளைகளோட கதைக்க முடியாது. நீங்கள் கதைச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பேர்ந்து இடமே கிடையாது. சபையொரு தோட்டம், தோட்டம் சபைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆட்டுத்தொழுவம் சபைக்கு அடையாளம், பேழை சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ இங்கே பாருங்கள், தோட்டம் வந்து ஒரு சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. சரியோ? ஆதாம அந்த ஏதோ தோட்டத்துக்குள்ள வச்ச சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆட்டு தொழுவம் ஒரு சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஏன்டா ஆண்டவர் சொல்கிறார் என்னன்னு கேட்டால், ஆடுகளை ஆண்டவர் தான் மேய்க்கிறார். என்னடா, நானே நல்ல மேய்ப்பன், என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொல்கிறார் இல்லையா? எனக்கு வேறு ஆடுகளும் உண்டு சொல்கிறாரு. அதே மாதிரித்தான் பேழை ஒரு சபை. நோவாவை கவனித்து பாருங்கள், பேழை ஒரு சபை. அப்போ நாங்கள் இந்த தோட்டம், மற்றது வந்து பேழை, மற்றது வந்து நாங்கள் பார்க்குறோம் என்னென்று கேட்டால் ஆட்டுத்தொழுவம். இதையெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இதையெல்லாம் எதுக்கு அடையாளமாக ஆண்டவர் வச்சிருக்கிறார் என்று. தோட்டம், மரம், செடி, கொடி, இதை பார்க்குறோம் என்னென்னு கேட்டால் கடுகு விதைக்கு ஒப்பாக எங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அந்த கடுகு விதையில் விளைச்சா எல்லாம் வந்து எது நிற்குங்களாம்? அநேக குருவிகள் வந்து அதில் நிற்கும், சின்ன சின்ன குட்டி குட்டி குருவிகள். சபை ஒரு 10 ஞானமுள்ள ஸ்திரிகளுக்கு ஒப்பிடப்படுகிறது. இன்றைக்கு ஞானமுள்ள ஸ்திரிகள் இருக்கிறார்களோ தெரியல, குடும்பத்தை கெடுக்கிற ஸ்திரிகள் கூட இருக்கிறார்கள். குடும்பத்தை கெடுக்கிறது, தயவுசெய்து சொல்கிறேன், இதுக்கெல்லாம் நீங்கள் அநீதிக்கு பக்கபலமாக போகக்கூடாது. அநீதி கூடாத காரியம். பிள்ளைகள் மேன்மை பாராட்டுறதோ இப்போ பாருங்க, அவங்க பிள்ளைகள்
மேன்மை பாராட்டல். யாரை குறித்து மேன்மை பாராட்டவும்? பணத்தை குறிச்சும் பகட்டை குறிச்சும். அது ஏனென்று கேட்டால், ஆண்டவர் என்னென்று கேட்டால் எங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக மாற்ற வேணும். ஆனால் நாங்கள் அப்படி மாற்றுகிறதில்லை. எங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்த உடனே எங்களுடைய பிள்ளைகளோட படிப்பும் பட்டமும் அந்த ஆசீர்வாதங்களை எடுத்து நாங்கள் என்ன செய்கிறோமாம், பேரையும் புகழையும் சேர்த்து வச்சு நாங்கள் எங்கே போக போகிறோம்? இப்போ தயவு செய்து சபையானால் சபைகளுக்குள்ள வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு தான் சபை. வார்த்தைகளை கேட்டுட்டு அதிலேயே விட்டுட்டு வந்து குடும்பங்களை பிரிக்கிறது, சகோதரங்களை பிரிக்கிறது, தாய் தகப்பனை பிரிக்கிறது, அது உங்களுக்குள்ள நீங்கள் நல்ல மரமாக இருந்தால் அப்படியான காரியங்கள் நடவாது. உண்மையிலேயே வேதத்தை படிச்சிங்கன்னா அப்படியெல்லாம் நடக்க மாட்டீங்க. அது இன்றைக்கு உங்களுக்கு அது கிடைக்காவிட்டாலும் என்றைக்கும் அது பலன் கொடுக்கும். ஏன்னா அதை நான் அநேகர் இடத்துல பார்த்துருக்குறேன், அநேகரை கண்டும் இருக்கிறேன், ஏன் அநேகர் அனுபவித்ததையும் பார்த்துருக்குறேன். அடுத்தவன் குடிய கெடுத்தவன் அனுபவித்ததையும் பார்த்துருக்குறேன். எல்லாத்தையும் பார்த்தபடியாகத்தான் நான் எல்லா இடங்கள்லையும் பார்த்துருக்குறேன். கூடுதலாக பொதுவாக எல்லா இடங்கள்லையும் பார்த்துருக்குறேன். அநியாயம் செய்கிறவன், அக்கிரமம் செய்கிறவன், நீதியற்ற காரியங்கள் செய்கிறவன், பெருமை பாராட்டுறவன், சுயத்தில் வாழ்கிறவன், பொய்யில் வாழ்கிறவன், களவில் வாழ்கிறவன், அடுத்தவன் குடியை கெடுக்கிறவன், அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறவன், பிள்ளைகளை கெடுக்கிறவன், பெற்றோர்களை கெடுக்கிறவன், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிற இப்படியான காரியங்களை செய்கிறவர்களுடைய குடும்பங்களுக்குள்ள நடந்த காரியங்கள் எல்லாம் நாம் பார்த்து வந்திருக்கிறோம். பார்க்காமல் வரையில் பார்த்து வந்திருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் 5 பொம்பளை பிள்ளைகள். 5 பொம்பளை பிள்ளைகளுடைய கணவன்மாரும் இல்லை. எங்க 5 பொம்பளை பிள்ளைகளுடைய கணவன்மாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமாக அவங்களோட பிள்ளைகளுடைய கணவன்மாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. காரணம் என்ன? நான் நடந்து கொண்ட விதத்தில் தான் என் பிள்ளைகள் நடந்து கொள்வாங்க. நான் கணவன்மாரை மதிச்சாத்தான், கணவன் குடும்பத்தை மதிச்சாத்தான், கணவனுடைய குடும்பங்களை மதிச்சாத்தான் பிள்ளைகளும் மதிப்பாங்க. நான் எப்படியோ அப்படித்தான் பிள்ளைகளும். பெண்களுக்கு நல்லொரு சில எல்லா நல்ல பொம்பளைகளும் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன். நல்ல பெண்கள் இருக்கிறாங்க. நல்ல பெண்கள் குடும்பங்களை நடத்துறது, குடும்பத்தை கட்டுறது, கூட்டு குடும்பம் என்று சொல்லி வாழ்கிறதுகள், மாமிமாரோட மரியாதை, மாமிமாருக்கு மரியாதை, மச்சான்மாருக்கு மரியாதை, மச்சான்மாருக்கு மரியாதை, அப்படி கொடுத்து வாழ்கிற சபை குடும்பங்களையும் பார்த்துருக்குறேன், உலகத்து குடும்பங்களையும் பார்த்துருக்குறேன். பார்க்காம நான் வேற இல்லை, பார்த்து வந்திருக்கிறேன். எனக்கு இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னுடைய வயசு 68. இந்த 68 வயசுக்குள்ளே நாங்கள் உலகத்தில் எல்லா காரியங்களும் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். பார்த்தபடியாக தான் சபைகளுக்கு இத்தனை வருஷமாக இருக்கிறேன். ஆனாலும் யார் நான் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொள்வேன், நல்ல மனுஷர்களை காண்பீங்கப்பா, கெட்ட மனுஷர்களை காண்பீங்க, ஆகாத சம்பாஷணையிலேருந்து எங்களை பிரிச்செடுங்க ஆண்டவரே. ஆகாத சம்பாஷணையில் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். இன்றைக்கு நல்லொழுக்கத்தை கெடுக்குது பாருங்க, இவ்வளவு குடும்பத்து பிள்ளைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்குது. கணவன்மாருடைய நல்லொழுக்கம் கெட்டு போகுது. சபைகளில் போய் பாஸ்டர்மாரோட போய் ஒரு கதை கதைக்கிறதுக்கு கூப்பிட்டா தெரியும் தங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் என்று. தங்கள் பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் என்று தெரியும். ஆனால் தவறு செய்கிற பிள்ளை என்ன செய்யுதுன்னு கேட்டால், கணவன்கிட்ட சொல்லி கொடுக்குது என்னென்னு கேட்டால், அப்பாட்ட சொல்லுங்க, அவங்க கூப்பிட்டாலும் போக வேண்டாம். அப்போ மருமகன் சொல்லி கொடுக்குறாரு என்னென்னு கேட்டால், நீங்கள் போகாதீங்க, நான் சொல்கிறேன். ஏன்? உங்கள் தவறுகள் தெரிய போகுது, உங்களுடைய பிள்ளைகள் தெரிய போகுது, உங்களுடைய தப்பீதங்கள் தெரிய போகுது.
அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. அநேக குடும்பங்களுக்குள்ள அநேக பாஸ்டர்மாருடைய பிள்ளைகள் இன்றைக்கு திருமணம் என்று சொல்லி சொன்னாலே விசுவாசிகள் கேட்கிறது. பாஸ்டர்மாருடைய பிள்ளைகளண்டா எங்களுக்கு வேண்டாம். ஏனென்றால் அநேக பாஸ்டர்மாருடைய பிள்ளைகளை பார்த்துருக்குறாங்க. எல்லா பாஸ்டர்மாரும் மட்டும் நாங்கள் சொல்ல வரையில அநேகருடைய சில வேளையில் நான் அநேகருடைய சில ஒரு பாஸ்டர்மாருடைய சில குடும்பங்களை பார்த்துருக்கிறேன். சில பாஸ்டர்மாருடைய குடும்பங்களை பார்த்துருக்கிறேன். அவையல்ற குடும்பங்களுக்குள்ள அநியாயங்களும் அக்கிரமங்களும் தான் நடக்குது. ஏன் நான் பவனியாவில் போய் பார்த்துருக்குறேன். பாஸ்டரும் மனைவியும் இப்படி தலையில் கையை வச்சு கொண்டு என்ன பார்க்குறாங்க? நீங்கள் சொல்கிறீங்க உலகத்துக்கு சினிமா படம் பார்க்க வேணாம். ஸ்ரீலங்கா போனீங்கன்னா சினிமா படத்துக்குள்ளேயே அப்படியே மூழ்கி கிடக்குறாங்க பாஸ்டர்மாருடைய மனைவிமாரும் பாஸ்டர்மார் எத்தனையோ பேர். மற்றவனுக்கு நாங்கள் உபதேசிக்கிறதுக்கு முன்னே, உலகத்தானுக்கு உபதேசிக்கிறதுக்கு முன்னே எங்களுக்கு தான் இந்த உபதேசம் முதல்ல தந்திருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்யணுமா? உபதேசிக்கிற நாங்களும் அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உபதேசிக்கிற நாங்களும் அதன்படி நடக்க வேணும். கண்காணியானவன் தன்னுடைய குடும்பத்தை நடத்தாதவன் கண்காணியாக இருக்க முடியாது. போதக சம்மத்தனாக இருக்கிறவன் தன்னுடைய குடும்பத்தை போதிக்க வேணும். முதல்ல போதிக்கிறவன் அந்த தன் குடும்பத்தை போதித்து தன் குடும்பத்தை அந்த நல்வழியில் நடத்தித்தான் வேணும் மற்றவங்களை நடத்த வேணும். இன்றைக்கு போகிற வீடு வழியே வந்து பிள்ளைகளுக்கு இது நல்ல நல்ல பழக்க வழக்கத்துக்கு இருந்த பிள்ளைகளையும் என்ன செய்கிறோம்? நல்ல ஆண்டவருக்குள்ள வாழ்ந்த பிள்ளைகளையும் போய் நாச மரத்துக்கு எடுக்க வச்சுக்கிறோம். குடும்பத்தையே குட்டிச்சுவராக்கி போடுவோம். உலகத்துக்கு சாட்சியாக இருந்த பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்துக்கு சாட்சி இல்லாத வாழ்க்கையாக போயிட்டு. காரணம் என்ன? போதகர்மாரே, உங்கள் பிள்ளைகள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கவனம் எடுங்க. முன்னுக்கு போடுற கோலம் பிழையாக இருந்தால் முற்கோலம் முன்னுக்கு போடுறது பிழையண்டா எல்லாம் பிழையாத்தான் போகும். அதனால் முன்னுக்கு சரியாக கோலத்தை போடணும். முற்றும் கோணலாயிருமா? ஒரு கோலம் போட நினைச்சா அந்த கோலத்தை அழகாக போடணும். முதல்ல எங்கே புள்ளி வைக்க வேணுமென்று யோசிக்கணும். முதல் புள்ளி எங்கே வைக்க வேணுமென்று. நீங்கள் அந்த புள்ளியை விட்டுட்டீங்க. ஆனால் எல்லா புள்ளியும் அதே மாதிரி மாறிடும் இல்லையா? ஒருத்தவங்க சொன்னாங்க என்னென்னு கேட்டால், ஐயோ எங்களோட மகளோ சரியான புடிவாதம். புடிவாதம் சேர்ச்சிக்கு இருக்கிறவ வடிவாக சொல்கிறா எந்த புள்ள புடிவாதம். அப்போ இந்த வசனம் அப்போ அவ்வளோ தூரத்துக்கு தய கொடுக்க இல்லை. புடிவாதமான பிள்ளைக்கு இந்த வசனம் அதான் சொல்கிறது, புளையாண்டானே வளர்க்க வேண்டிய வழியில் வளர்த்தால் புடிவாதம் இருக்காது. அது ஆணாக இருந்தானே பெண்ணாக இருந்தானே வளர்க்க வேண்டிய இடத்துல வளர்க்கவும். பல வருஷம் ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் ரட்சிக்கப்பட்டு, ஆனால் இங்கே இந்த வசனம் இல்லை பாருங்க பிள்ளைகளுக்குள்ள. ஏன்? நீ வளர்ந்தா தானே, நீயே களவா வேலை செய்கிற, நீயே தில்லு முள்ளு விடுற. இப்போ இது உன் பிள்ளைய எப்படி வளர்ப்ப? இன்றைக்கு தாய் தகப்பன்மாரை பாருங்க, பணம் வந்து வேலைக்கு போகிறது பிள்ளைகள் சீர்கட்ட வாழ்க்கை. 1 மணி நேரமாவது எனக்கு கொடுக்க முடிய இல்லையான்னு சொல்கிற ஆண்டவர் வந்து கேட்பார் என்னன்னு கேட்டால், உன் பிள்ளைய 1 மணி நேரமாவது இந்த வேதத்துக்குள்ள உன்னால் ஒரு 10 நிமிஷமாவது வளர்க்க முடியலை பாரு. உன் பிள்ளைகளோட 1 மணி தியாலமாவது வீட்டில் இருக்க முடியலை பாரு. பணமண்டோடி நீயே. இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் எங்கே போய் நிற்கிது பாருங்க. உண்மையைத்தான் சொல்கிறேன். இந்த கடை சாப்பாடுகள், இந்த கடையில் வாங்கி கொண்டு வர ரெடிமேட் சாப்பாடுகள் சாப்பிட்டு கடைசியில் நீங்கள் நோயாளிகளாக போவீங்க. ஏன்? வீட்டில் சமைக்கிறதுக்கு பஞ்சு. என்னங்க 24 மணித்தியாலமும் உங்கள் பிள்ளைகள் படிப்புக்குள்ளேயா இருக்கிறாங்க? 24 மணித்தியாலமும் உங்கள் பிள்ளைகள் என்ன ஏன் நேரங்கள் இல்லையா உங்கள் பிள்ளைகளுக்கு? சனிக்கிழமை இருக்குது, வெள்ளிக்கிழமை இருக்குது. சமைச்சு சாப்பிட்றதுக்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காத தாய் தகப்பனாக இருக்கிறீங்களே. ரெடிமேட் சாப்பாடு இது எங்கே கொண்டு போய் விடும்? கேன்சரில் கொண்டு போய் விடும். பிளட் கேன்சர், கட்டி கேன்சர், சுகர் வியாதி, கொலஸ்ட்ரால் வியாதி, கண்ட வியாதிகள் எல்லாம் வரும்.
எங்களுக்கு வந்து இறால் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால், நண்டு சாப்பிட்டா கொலஸ்ட்ரால், கனவா சாப்பிட்டா கொலஸ்ட்ரால். ஆனால் பிக்ஸா சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் இல்ல. என்னடா பிக்ஸாக்குள்ள கிடக்கிறதெல்லாம் என்ன சொல்லுங்க பார்ப்போம்? சீஸ். அது சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் இல்ல. அ. சிக்கன் சலாமி சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் இல்ல. கோழியில இருக்கிற கொழுப்ப பாருங்க. கோழி சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் இல்ல. யாருக்குங்க இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க சில பேர். ஏன்? பஞ்சி. அரைச்சு இதுக்கு பாருங்க. அதில இருக்குது எண்ணெய் கொழுப்பு. எக்கச்சக்கமா கிடக்கு. சொல்ல நினைச்சா ஏராளம் சொல்லலாம் உங்களோட 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 கொள்கைகள பத்தி. ஆ அடுத்தவனுக்கு உபதேசிக்கிற நீங்களே ஆகாதவர்கள் என்று தள்ளப்படாதீங்க. நீங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தா தான் புள்ள கற்றுக்கொள்ளும். ம். நீங்க உங்களோட வீடு வாசல்கள நீங்க துப்புரவா வச்சிருந்தா தான் உங்க பிள்ளைகள் வீடு வாசல துப்புரவா வச்சுக்கொள்ளும். நீங்க வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க உங்களோட அம்மா, அப்பாவிகளுக்கு கீழ்ப்படிஞ்சு, நீங்க நல்வாழ்க்கையில போயிருந்தா தான் உங்க பிள்ளைகள் நல்வாழ்க்கையில போயிருக்கும். தாய், தகப்பன உதாசனம் பண்றது உதாசனம் பண்றது. அம்மாவே சொல்லிக் குடுக்குறா பாருங்க. நீங்க யாரோட "நீ ஒன்றுமில்ல, பிரச்சனை இல்ல. நீ நல்லா படி, நல்லா உழ, உனக்கு விரும்பினவன கட்டு." அம்மா சொல்லிக் குடுக்குற நல்ல பழக்கவழக்கம். ம். நீ காதலிச்சுட்டு வந்தா எனக்கு நேரா சொல்லு. அப்ப புள்ள காதலிக்கத்தான் செய்யும். "அம்மா, நான் காதலிச்சிருக்கிறேனம்மா." "யார?" "ம், ம். எத்தன வயசு?" உனக்கு எத்தன வயசு?" ம். அம்மா சொன்னா புள்ள செய்யத்தானே செய்யும். அம்மாட்ட போய் புள்ள துணிகரமா கேட்குது ஒரு புள்ளையண்டா, அம்மா எப்படிப்பட்ட அம்மாவா இருப்பான்னு நினைக்கிறீங்க? அவவும் நல்ல மரத்தில முளைக்காதவ. நல்ல மரத்தில இல்லாத அம்மா. நல்ல மரத்தில நல்ல கனி கொடுக்காத அம்மா. இந்த கனிய கொட்டைய போட்டா, இப்போ ஒரு நல்ல மரத்தில நல்ல கனி தான் இருக்கும். அந்த மரமும் நல்லதா இல்லாம இருந்து கெட்ட கனிய குடுத்தா, அந்த கெட்ட கனியில இருக்கிற கொட்டைய போடும்போது, அது திரும்பவும் கெட்ட கனிய தானே கொடுக்க பாக்கும். நல்ல கனிகவா கொடுக்க பாக்கும். இல்லையே! ஏன்டா அதுக்கு நல்ல உரம் போகல பாருங்க. நல்ல நல்ல கல்லுகளை எல்லாம் புறக்கையில பாருங்க. ஏதோ போட்டுட்டோம் முள்பாறையில. அதனால இன்றைக்கும் சபைகள்லயும் அப்படிப்பட்ட ஆக்கள் இருக்கிறோம். ஆவிகள பகுத்தறியுங்க. தயவு செய்து சொல்றேன், ஆவிகள பகுத்தறியுங்க. யார்ட்ட என்ன ஆவி இருக்குது? பிள்ளைகள்ட்ட என்ன ஆவி இருக்குது? அம்மாமார்ட்ட என்ன ஆவி இருக்குது? அப்பாமார்ட்ட என்ன ஆவி இருக்குது? எல்லாம் அறிஞ்சு பாருங்க. என்னன்னு கேட்டா, ஏவாள ஏமாத்தினதுக்கு காரணம் ஆதாமிடத்தில வசனம் இல்ல. வார்த்தைகளில் ஆண்டவர் கொடுத்த கட்டளை இல்லை. இன்றைக்கு அதேதான். சபைகள்ல ஆதாமுகள் ஏமாற்றப்படுவதற்கு காரணம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதில்லை. அதன்படி நடக்கிறதில்லை. அதனால ஏவாள்கள் அவர்களை ஏமாற்றுகிறார்கள். நீங்கள் இதன்படி நடப்பீங்களா இருந்தா, உங்களை ஒருத்தன் ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தன் உங்களை கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட சபைகளாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை நடத்துறவர்களாய் இருக்க வேண்டும். ஏதோன் தோட்டத்தை விட்டு கலைக்கப்பட்டான் பாருங்க. அப்ப கலைக்கப்பட்டவன் ஆதாம் கட்டளைகளை மீறினான். கட்டளைகளை மீறுவதே பாவம். ஏவாள் கட்டளைகளை மீறினால், கட்டளைகளை மீறுவதே பாவம். அப்ப பாவத்தின் மரமான ஆதாமுடைய கனி யாரு? காயின். காயின் விதைக்கப்பட்ட நிலத்தில என்ன விழுந்திருக்குது? தோட்டத்தை விட்டு வழியில அனுப்பிட்டார் பாருங்க. ஏன்? இப்ப நீ நிலத்த பண்படுத்தினான, என்னத்த பண்படுத்தினான, அந்த அந்த நீ செய்த நீ மீறின பாவம் அந்த பூமியிலே இன்ற வரைக்கும் பூமி சபிக்கப்பட்டதா இருக்கிறது. அப்ப பூமியில சபிக்கப்பட்ட காரியங்களை எல்லாம் நாங்கள் கண்ணோக்கி பார்க்கலாமா? ஓ! ஆண்டவர் உலகத்தில எல்லாத்தையும் என்னத்தைங்க படைச்சிருக்கிறார் ஆண்டவர்? ஆண்டவர் உங்களுக்கு படைக்காதது எல்லாத்தையும் படைச்சது மனுஷன். ஆண்டவர் படைக்காதது எல்லாத்தையும் படைச்சது மனுஷன். அவன் தன்னுடைய ஞானத்தினாலே நடத்தினான், படைத்தான் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் படைச்சதுகளுக்கு நான் பிறகு வாரணும். உங்களுக்கு ஆண்டவர் என்னென்னத்தை படைச்சாரு, என்னென்னத்தை செய்தாரு, என்னென்னத்தை தண்டாருன்னு. அப்ப நாங்கள் இங்கே பார்க்கிறோம் என்னென்று கேட்டா, பரிசேயர், வேதபாரகர்கள், சதுசேயர்களைப் போல நாம இருந்து விடக்கூடாது.
வேதம் எங்களுக்கு திட்ட தெளிவாக என்ன சொல்லுது? நல்ல தோட்டத்தில் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாயும் ஆண்டவர் வரும்போது ஊழியக்காரனாக இருந்தாலும் மேப்பொருளாக இருந்தாலும் மூப்பொருளாக இருந்தாலும் ஆண்டவர் வரும்போது அதை கொடுக்கிறவர்களாக இருக்கவர். ஆண்டவர் வரும்போது மணவாட்டி சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும். சபை தோட்டம் ஆயத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தை அறுக்கிறவரும் அறக்காத இடத்தை விதைக்கிறவருமானவர் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். அதனாலே ஆண்டவரே, நீங்கள் தந்த கனிகள் எல்லாம் அங்கால போயிட்டுது ஆண்டவரே. மிச்சம் அங்கால போயிட்டுது, கொஞ்சம் தானே ஆண்டவரே இங்கே இருக்குது. யாருக்கு யாருக்கு முதல் அடி? நீ சரியான விதத்தில் சபையை பண்படுத்தலை. சரியான விதத்தில் சபையில் நீ உள்ளுகளை கற்களை பொறுக்கிறதுக்கு கொடுக்க வேண்டிய வசனத்தை கொடுக்கல. காலத்துக்கேற்ற பிரயோஜனத்துக்கேற்ற வார்த்தைகளை கொடுத்து ஜனங்களை கட்டையில உன் குடும்பத்தை கட்ட இல்லை. உன் குடும்பத்தை நீ முதல்ல கட்டி இருக்கிறியா? மூத்தது செய்தது இளையது செய்யுது. பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கவன். அடுத்தவனு கண்டா நீங்க என்ன செய்கிறீங்கப்பா? அடுத்தவனை கிழிக்கிறதுலையும் அடுத்தவனை பேசுறதுலையும் அடுத்தவனை நீதி தீர்க்கிறதுலையும் இருப்பீங்களே ஒழிய உங்களோட குடும்பத்தை நீங்க நீதி தீர்க்க மாட்டீங்க. உங்களோட குடும்பத்துக்குள்ள இருக்கிற தவறுகளை தப்பிடங்களை சொல்ல மாட்டீங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதுனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க, இவங்க பின்வாங்கி போனதுக்கு நீங்கள் நீங்கள் இடரல் கற்களை வைத்தால் யாரால் இடரல் வருகிறதோ அவர்களுக்குத்தான் ஐயோ. உங்களால் இடரல் வந்தால் உங்களுக்குத்தான் ஐயோ. எனக்குங்க இங்கே ஒருத்தவங்க வந்து சொல்லும்போது ஒரு பாஸ்டர் சொன்னார், என்னென்னு கேட்டால், அந்த சபை வந்து உங்களுக்கு சரியில்லை என்று சொல்லி சொன்னால் அந்த சபைக்கு போகாதீங்க. ஏனென்று சரியாக நடத்தப்படுகிற சபையில் தான் நாங்கள் நிற்க முடியும். சபையை நடத்துகிறவங்களே சரியில்லையண்டா என்னென்று அந்த சபையில் போய் நிற்கிறது? சபையை நடத்துகிறவர்களே சரியில்லையண்டா என்னென்று அந்த சபையில் போய் நிற்கிறது? கேள்வி கேட்டாங்க பாருங்க. அப்போ சபையை நடத்துகிறவர்களும் சபைக்குள்ள சபை குடும்பங்களாக இருக்கிறவர்களும் நடத்தப்படுகிறவங்களோட குடும்பமும் சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நடத்துறதற்கு சபையை நடத்துகிற குடும்பங்கள்லாம் சரியாக இருக்கணும். மேப்பர் குடும்பம் சரியாக இருக்க வேண்டும். மூப்பர் குடும்பங்கள் சரியாக இருக்க வேண்டும். ஊழியக்கார குடும்பங்கள் சரியாக இருக்க வேண்டும். ஆத்துமாக்களை கட்டி எடுப்பதற்கு நீங்கள் சரிப்பட வேண்டும். ஏன்னா உங்களோட குடும்பத்துக்குள்ளேயே நீங்கள் சரிப்படுத்த முடியாமல் நிற்கிறீங்க. அடுத்தவனை போய் அடுத்தவனை கண்ணை போய் நோண்டி எடுக்க முடியுமா? என்ன உங்களோட கண்ணை நோண்ட முடியாமல் நிற்கிறீங்க? உங்களோட முகத்தில் இருக்கிற அழுக்க கழுவினா தான் அடுத்தவன் முகத்தில் இருக்கிற அழுக்கு தெரியாமல் இருக்கும். அவன் கழுவிட்டு வருவான். உங்களோட முகத்தில் அழுக்கு இருக்கிறபடியா மற்றவன் முகத்தை பார்த்து அதில் அழுக்கு இருக்குன்னு நீங்கள் சொல்ல இயலாது. ஏன்னா உங்களுடைய அழுக்கு உங்களுக்கு காண்பிக்குது இல்லை பாருங்க, அங்கே இருக்கிற அழுக்கு தான் காண்பிக்கும். அவன் கழுவிட்டு வந்தது உங்களுக்கு தெரியாது. அதனால் உங்களோட அழுக்கு இருந்து கொண்டு அவனை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள அழுக்கு இருக்கிற மாதிரி தெரியும். உங்களுடைய அழுக்க கழுவினீங்கன்னா அப்போ அவன் அழுக்கு கழுவப்பட்டது தெரியும். அப்போ சபையை நடத்துறதுக்கு எங்களுக்கு என்ன இருக்க வேணுமாம்? ஞானம் இருக்க வேணும். கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய ஆவியானவர் இருக்க வேணும். ஆவிகளை பகுத்தறிக்க வேணும். என் பிள்ளைக்குள்ள என்ன ஆவி இருக்குது? எங்கள் கணவருக்குள்ள என்ன ஆவி இருக்கு? என் மனைவிக்குள்ள என்ன ஆவி இருக்குது? என்னுடைய சபைக்குள்ள என்ன ஆவி இருக்குது? புரிஞ்சு கொள்ளுகிறவர்களாக இருக்கவன். அப்போதான் நாங்கள் நடத்தப்படுவோம். அப்போதான் நாங்கள் வணையப்படுவோம். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து கர்த்தருக்கண்டு வாழுங்க. நான் இன்றைக்கு கொஞ்சம் பெருசாக மீண்டும் ஒரு வார்த்தைகளோட உங்கள் மத்தியில் வர்றதுக்கு இருக்கிறேன். தோட்டம் சபை, அதாவது தொழுவம் சபை, பேழ சபை. அப்போ இதை நாங்கள் கர்த்தருக்கு பிரியமாக நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இத்தோட இந்த வார்த்தைகளை முடித்து மீண்டும் உங்கள் மத்தியிலே திரும்பவும் வருகிறேன்.